நிறைவேறட்டும் என பிரார்த்தித்து ஸ்ரீ அன்னையின் சாநித்தியம் நிரம்பிய நம்முடைய தியான மையத்தில் ஆன்மாவை வணங்கி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அவருடைய பாதங்களை பணிந்து முன்னாக பூஜ்ய ஸ்ரீ கர்மயோகி அப்பா அவர்களுக்கு என் ஆத்மார்த்த நன்றியினை காணிக்கையாக்கி இன்றைய தியான கூடலில் பங்கேற்கின்ற அனைத்து அன்னை என்பதற்கும் எனது ஆத்மார்த்தமான வணக்கங்களையும் நன்றியை தெரிவித்து லைஃப் டிவைன் புத்தகத்தில் செகண்ட் சாப்டர் எதிர்முனைகள், இரண்டாவது சாப்டர் நாத்திகனின் மறுப்பு என்ற தலைப்பில் உள்ளதை இன்றைய நம்முடைய ஆன்மீக சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். இது புத்தகம் 1 புக் 1 என்று பகவானால் தலைப்பிடப்பட்டு 28 சாப்டராக உள்ளது. அதில் ரெண்டாவது தி 2 நெகேஷன்ஸ், முதலாவதாக தி மெட்டீரியலிஸ்ட் டினையல், நாத்திகனின் மறுப்பு. இந்த பரம்பொருள்ங்கிற புக்கில் அப்ப எழுதின கருத்துக்களையும் அதற்கு தொடர்புள்ள கருத்துக்களையும் பார்ப்போம். முதலாவதாக பகவான் இதுவரையில் உள்ள நம்முடைய உலகத்தில் உள்ள வாழ்வின் கருத்துக்களை மாற்றி அவர் இதுல பொதுவாக சொல்றது 2 பூர்ணத்துக்கு. ஒன்று சுமூகம், இன்னொன்று அடக்கம். அதே தான் அப்பா சொல்றாங்க. இது 2 இருந்தால் நம்ம லைஃப் புரிந்து கொள்ளலாம். ஆனா என்னன்னா, இது மரபுல வந்த அடக்கமும் மரபுல வந்த சுமூகமும் இல்லை. இத பகவான் எப்படி இதை அவர் நமக்கு பூர்ணயோகத்தின் வாயிலாக கையாளுகிறார். அப்பா எளிமைப்படுத்தி நமக்கு தமிழ்ல கொடுக்குறாங்க. மொழி ஒரு தடையே இல்லை. இனி நம்மளே இதை ஓரளவு புரிஞ்சு கொள்வதற்கு முயற்சி செய்யலாம். அது நிச்சயமா நமக்கு ஓரளவுல புரியும், அதனுடைய பலன் கிடைக்கும். இன்னும் சுருக்கி நமக்கு இன்னும் கிட்ட கொண்டு கொடுக்குற மாதிரி கொடுக்குறார். ஆனா நம்ம பழைய மனநிலையில் இருக்கிறதுனால அது நமக்கு அது ஏற்றுக்கொள்வதோ புரிவதோ புரிந்து பலன் பெறுவதோ நமக்கு சிரமமா இருக்கு. அதான் நம்ம அவர் சொல்லக்கூடிய ஒரு புதிய ஒரு கருத்தை ஏற்பதற்கு நம்ம புதிய மனநிலையுடன் தயாராகணும். ஆனா நம்ம பழைய மனநிலையுடன் ஒரு புதிய விஷயத்தை ஏற்கும்போது அது பழைய மனநிலையில் உள்ள பலனை தான் நமக்கு தரும். அதனால நம்ம புரியலைங்கிறத சொல்றோம். அப்போ இது ஒரு முயற்சியாக தான் செய்யப்படுறது. அப்போ இந்த முதல் தலைப்புல ஆம்னிபர்சன்ட் ரியாலிட்டி, எங்கும் நிறை பரம்பொருள் அந்த யூனிவர்ஸ், பிரபஞ்சம். இது ஏன் அப்படிங்கிறது முதல் அத்தியாயத்துல ஹியூமன் ஆஸ்பிரேஷன்ல மனிதனுடைய எழுச்சி, அதனுடைய ஆர்வம், பயணம் எதை நோக்கிறாருன்னா தெய்வீக வாழ்க்கையை நோக்கி தான் அதனுடைய பயணம் இருக்கு. அன்கான்சியஸா இருக்கு. ஆன்மா தொடர்ந்து அதில் தான் அதனுடைய முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம வெளியில ஒவ்வொன்றிலையும் நம்ம மாறி மாறி போய்கிட்டு இருக்கோங்கிறது அவர் சொல்றாரு. அதாவது இறுதியாக புத்தகத்தில் இறுதியாக உள்ள தெய்வீக வாழ்வு, டிவைன் லைஃப் அப்படிங்கிறத முதல் சாப்டர்லயே சொல்றதா அப்பா சொல்றாரு. அதை நம்ம கடந்த முறை பார்த்தோம். இது என்னன்னா, அப்பா நமக்கு என்ன சொல்றாருன்னா, உலக கப்பால் உள்ள ஆண்டவன் சிருஷ்டித்தான் என்ற கருத்தை ஏற்காமல் ஸ்ரீ அரவிந்தர் இறைவனான பரம்பொருள் தானே உலகமாக மாறினான் என்று கொண்டு லைஃப் டிவைனை எழுதினார்.
நூலின் முதல் புத்தகம் அதை கூறுகிறது. இது சிருஷ்டி தான் ஃபர்ஸ்ட். இது ஆம்னி பர்சன் ரியாலிட்டி அந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த பரம்பொருளை விளக்கம் இல்லாதனால இந்த அரவிந்தன் தத்துவம் என்ற புத்தகத்துல தொடர்புடையதா அப்பா முன்னாலே எழுதியிருக்காரு. அதனாலதான் அதை எடுக்கிறது. ஏன் இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கணும்னா, சுருக்கமா பார்த்தோம்னா, சிருஷ்டிக்கு இதுவரை காரணம் கூறியவர் இல்லை. ஏன் சிருஷ்டி நடைபெறுது, அதுக்கு என்ன காரணம், அது எதனால வந்ததுன்னா அது முழுமையா யாரும் ஆராய்ந்து அவர்களுடைய நிலைக்கு ஒண்ணு சொன்னார்களே தவிர காரணம் கூறியவர் இல்லை. லீலை என்றவர்கள் ஏன் லீலை ஏற்பட்டது என கூறவில்லை. இது வந்து லீலை, இறைவனுடைய ஒரு லீலையாக சிருஷ்டி இருக்குன்னா ஏன் அந்த லீலை ஏற்பட்டதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அவங்களுடைய மூல காரணத்தை தெளிவுபடுத்தல. பிரம்மத்தை நாம் பரம்பொருள் இறைவன் என்கிறோம். அப்படி உள்ள பிரம்மத்தை நாம் என்ன சொல்றோம், பரம்பொருள், அதுதான் இறைவன் என்கிறோம். இது அனந்தமானது, இன்ஃபினைட். இது வந்து அனந்தமானது, பரம்பொருள் என்பது அனந்தமானது. அனந்தமான இறைவனுக்கு தன் இச்சையாக செயல்படும் உரிமையும் திறமையும் உண்டு. அப்படி ஒரு இன்ஃபினைட்டான ஒரு பரம்பொருளுக்கு, இறைவனுக்கு அதற்கு ஒரு விருப்பம் இருக்கு. அந்த விருப்பத்திற்கு ஏற்ப அதுக்கு செயல்படக்கூடிய ஒரு உரிமையும் இருக்கு. அந்த உரிமை மட்டும் இல்லாமல் தானே செயல்படக்கூடிய திறமையும் அதுக்கு இருக்கு, அந்த இன்ஃபினைட்டுங்கிறது. இப்ப அங்கதான் நம்ம புரிந்து கொள்ளணும். தான் இன்பம் துய்க்க விரும்பினான். பரம்பொருளே வந்து தான் வந்து இந்த உலகத்துல இன்பத்தை தான் விரும்பினான்னு பகவான் சொல்றார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒளிந்து மறைவதும் மறைந்ததை கண்டுபிடிப்பதும் இன்பம். தானே ஒளிந்து மறைந்து கொள்வது, அந்த மறைந்ததை கண்டுபிடிப்பதும் தான் வந்து இன்பம். நல்லா புரியுங்க. முன்னால சொன்னது ஆனந்தத்தை சொல்றார், இப்ப சொல்றது இன்பத்தை சொல்றார். முதல் கேட்டகரைஸ் பண்றது வந்து பரம்பொருளை சொல்றார், அது ஆனந்தமானது அப்படிங்கிறார். அதுக்கு தன் நிச்சயாக செயல்படும் உரிமையும் திறமையும் உண்டு. தான் இன்பம் துய்க்க விரும்பினான். கீழே இறங்கி வருது, ஒளிந்து மறைவதும் மறைந்ததை கண்டுபிடிப்பதும் இன்பம். சர்வ வியாபியான பிரம்மம் எங்கு போய் மறைவான்? இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடிய சர்வத்திலையும் வியாபியாக இருக்கக்கூடியவன், உயிர் உள்ளது உயிரற்றது எங்கேயுமே அவன் இல்லாத இடம் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய அவன் எங்க மறைய முடியும்? எல்லாமே தானாகவே இருக்கிறார். அந்த உரிமையும் இருக்கு, அந்த திறமை இருக்கு, எல்லாம் இருக்கு. அவனால மறைய முடியல. அப்ப என்ன செய்யறான்? அவன் மறையவே அவனுக்கு இடமே இல்லை. எல்லாமே அவனா இருக்கும்போது அவன் மறைந்து கொள்வதற்கு ஒரு இடத்தை பார்த்தான்னா எல்லாமே அவனா இருக்கான். அப்ப மறையறதுக்கு ஏது இடம்? எதுல மறைஞ்சாலும் கண்டுபிடிக்கப்பட்டுருவான். அதனால அவனுக்கு மறைவதற்கு முதல்ல இடம் கிடைக்கல. அப்போ அவனுக்கு வந்து அந்த அந்த திறமையும் அந்த அந்த ஒரு அதுக்கு பொருளான அந்த எனர்ஜி, அதுக்கு உண்டான சக்தியும் அவன்கிட்ட இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான்னா எங்கும் அவனே இருக்கிறான். எனவே தனக்குள்ளேயே தான் மறைந்து கொண்டால் என்ன அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா அது அவனால முடியக்கூடியது. அப்ப அப்படிப்பட்ட பரம்பொருளை ரொம்ப யோசனை பண்ணி தான் முடிவு எடுக்கிறார். அவரால் முடியாததை எப்படி முடிய வைக்கிறதுன்னு தானே வந்து உலகத்துல மறைந்து கொள்ள வேண்டும். எனவே தன்னுள் தான் மறைவதாக செல்ஃப் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறாங்க அப்பா. அதாவது அதுலயே மூடி அப்படியே மறைஞ்சிடுறது முடிவு செய்தான். அதனால் ஏற்பட்ட பல மாறுதல்களில் ஞானம் அஞ்ஞானமானதும் ஒன்று. அப்படி அந்த மாதிரி அவன் மறையும் பொழுது ஞானம் அஞ்ஞானமாயிடுது, அப்படி மாறுது ஒன்று. அதனால் ஏற்பட்ட இரண்டாம் புத்தகத்தின் முதல் பகுதி புக் 2. புக் 2ங்கிறது வந்து நமக்கு தி நாலெட்ஜ் அண்ட் இக்னரன்ஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன். அதாவது ஞானமும் அஞ்ஞானமும் வந்து அந்த ஆன்மீக பரிணாமத்தில் எப்படி வருதுங்கிறத பகவான் விளக்க எடுத்த ஒரு வார்த்தையில சொல்றார். இரண்டாம் புத்தகத்தின் முதல் பகுதி ஞானம் அஞ்ஞானமானதை கூறுகிறது. இது சிருஷ்டி முடிந்த பின் பரிணாமம். அப்படி சிருஷ்டிக்கப்பட்ட பிறகுதான் பரிணாமங்கிற ஒரு இது வருது. இது அஞ்ஞானத்திலிருந்து ஞானம் வெளிவருவது.
முன்னால ஞானமானவன் அஞ்ஞானமயம் வந்தா திருப்பி அஞ்ஞானத்திலிருந்து ஞானமயம் வெளியில வரணும், மறைஞ்சவன். அப்போ என்னன்னா அதுல ஒரு காரணம் என்ன சொல்றாருன்னா, மறைந்து மறந்த இறைவன். அப்ப என்ன ஆகுதுகிட்ட இந்த ப்ராசஸ்ல வந்து அவன் மறைந்தது மட்டும் இல்ல, தன்னையே தான் மறந்து மறைந்து விடுகிறான். தன்னை மறைத்துக் கொள்வதற்கு முன்னால் தன்னுடைய இதை மறந்துடுறான். தான் பரம்பொருள், தனக்கு திறமை இருக்கு, தன்னால செயலாக்கம் செய்ய முடியும், எல்லாத்தையுமே மறந்துட்டு அவன் மறந்துட்டு தான் மறைகிறான். அப்போ அவனுக்கு என்ன நினைவும் வரணும், மறைந்தவனையும் வெளியில கொண்டு வரணும். அவனுக்கு நம்ம நினைவுபடுத்தக்கூடிய நிலையில இருக்கும். ஏன்னா மறந்துட்டான் அவன், நான் யாருங்கிறதே அவன் மறைந்துட்டான். இந்த உலகில மறைந்து மறந்த இறைவன் தன் நினைவு பெறுவது ஆனந்தம். அதான் ஆனந்தம். இன்பம் வேற, ஆனந்தம் வேற. அப்படி உள்ள இறைவன் தான் மறைந்ததையும் தான் மறந்ததையும் மீட்டு அவன் வெளியில வரணும். அதான் இறைவனுடைய ஆனந்தம். நினைவால் வெளிவருவது பேரானந்தம். ஏன் நினைவுனா, நினைவற்று அவன் நினைவை மறந்து விட்டான், ஆனா அவனுக்கு நினைவு இல்லை. அப்ப என்னன்னா அந்த இடத்துல நினைவு முக்கியமாகுது. நினைவால் அவன் வெளில வர்றதுதான் பேரானந்தம். முதல் சொன்னது ஆனந்தம், அந்த இடத்துல நினைவும் பெற்று வெளியில வரும்போதுதான் முழுமையான பேரானந்தம் வருது. இரண்டாம் புத்தகம் பரிணாமத்தை விளக்கம். இரண்டாவது புக்கு வந்து நமக்கு பரிணாமத்தை விளக்குது. இதில் இரு பகுதிகள் உள்ளன. முதற் பகுதி பரம்பொருள் ஆனந்த ஜீவமாகி பிரபஞ்சமாகவும் அஞ்ஞானமாகும் பகுதி. இரண்டாம் பகுதி ஞானம் வெளிவந்த பின் பரிணாமம் தொடர்ந்து ஆன்மா வளர்வதாகும். வளர்ந்த ஆன்மா மீண்டும் சத்புருஷனை அடைந்து பிரம்மத்தில் போய் சேர்கிறது என புத்தகம் முடிகிறது. சுருக்கமா அவர் எப்படி சொல்றாருன்னா, லைவ் என் புத்தகத்துக்கே அப்பா ஒரு கருத்து என்ன சொல்றாருன்னா, அஞ்ஞானத்தை ருசித்து அனுபவிக்க ஏற்பட்டது சிருஷ்டி. அஞ்ஞானத்தை ருசித்து அனுபவிக்க ஏற்பட்டது சிருஷ்டி. அதை அனுபவித்தாயிற்று என்று முடிக்கிறார். டிவைன் லைஃபுக்கு போறதுக்கு முன்னாடி சொல்லணும்னா, அஞ்ஞானத்தினுடைய ருசி வந்து நம்ம அனுபவிக்க ஏற்பட்டதுதான் சிருஷ்டி, அனுபவித்தே முடிந்தாகிவிட்டதுன்னு அவர் முடிக்கிறார். இப்ப இந்த இதுல வரக்கூடிய நாத்திகளின் மறுப்பு, அந்த இதுல நம்ம பார்க்கணும்னா, அதுல முழு முதல் மட்டும் லைஃப் டிவைன்ல உள்ளதையே நான் படிக்கிறேன். The two negations, one the materialist denial. Chapter 2. The affirmation of a divine life upon earth and an immortal sense in mortal existence can have no base unless we recognize not only eternal spirit as the inhabitant of this bodily mansion, the wearer of this mutable robe, but accept matter of which it is made as a fit and noble material out of which he weaves constantly his gobs, builds recurrently the unending series of his mansions. இதுதான் அந்த நாத்தியின் மறுப்புல அவர் முதல்ல நமக்கு சொல்லக்கூடியது. இப்ப தெய்வீக வாழ்க்கையை நமக்கு முதல் சாப்டர்ல அறிமுகப்படுத்தி விட்டு இப்ப ரெண்டாவது நாத்திகளின் மறுப்பு அப்படிங்கிறார். ஏன்னா இந்த உலகத்துல உள்ள விஷயங்களை அவர் சொல்கிறார். ஏன்னா ஞானம் அஞ்ஞானமானது அது வந்து ஒரு விஞ்ஞானத்தின் அடிப்படையில் அவர் வந்து நம்முடைய அறிவால் வளர்க்கப்பட்ட ஞானத்தின் உச்சகட்டமான விஞ்ஞானம் எப்படி வந்திருக்கு, அது ஜடத்துல எப்படி வருது, ஏன் இந்த கண்டுபிடிப்புகள் அதனுடைய முடிவு என்ன, அதை வந்து விவாதம் செய்கிறார். இது ஏன் இதை விவாதம் செய்கிறாருன்னா, பகவான் ஏன் இதை ஒவ்வொரு சாப்டர்லையுமே இந்த 28 56 55 வரைக்கும் ஏன் அவர் பண்றாருன்னா, அந்த ஒவ்வொரு இடத்துல உள்ள முரண்பாடும் உடன்பாடையும் அவர் விளக்குறார். ஒவ்வொரு ஆங்கிள் நமக்கு விளக்கி கொண்டுறார். லைவ் டிவைன்ல மொத்தமா அவர் ஒவ்வொன்றா எடுக்கிற சாப்டர்லையும் அதுல உள்ள முரண்பாடு, அதான் அவர் மறுக்கவே இல்லை, எதையும் மறுக்கவில்லை, எதற்கும் அவர் வந்து மாற்று கருத்தை தெரிவிக்கல, இருக்கிறத அப்படியே எடுத்து அனலைஸ் பண்றார். அப்போ நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து விஞ்ஞானம் எந்த அளவுக்கு வளர்ந்தது, நமக்கு அது வந்து நமக்கு சால்வ் பண்ணிடுச்சா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறோம்னு வச்சுக்கலாம். நீங்க சாதாரணமான ஒரு கேள்வி இன்னைக்கு. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, ஒரு எண்டு வரைக்கும் நமக்கு தெரிந்ததே சொல்றேன். ஒரு எண்டு வரைக்கும் மனிதன் வந்து ஒரு மருத்துவத்தின் அடிப்படையில் நீங்க எவ்வளவோ வளர்ந்துச்சு, உண்மை. அப்பாவே எழுதுறாங்க, இன்னைக்கு முன்னேற்றங்கிறது அபரிமிதமான முன்னேற்றம். இன்னைக்கு வந்து மருத்துவத்துல வந்து இன்னைக்கு உலக அளவுல எவ்வளவோ விஷயம் நமக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இதெல்லாமே அஞ்ஞானம் வந்து நம்ம வளர்றதுக்கு தான் உதவியா இருக்கு. அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அது வந்து முரண்பாடாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. நமக்கு எந்த அளவுக்கு அது நம்மள
அடுத்த ஸ்டேஜுக்கு நம்முடைய கொண்டு போயிருக்குங்கிறத நம்ம அதான் பரிணாமத்தில் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இருக்கு. ஆனா ஒரு ஸ்டேஜில் எல்லாமே டிராப் அவுட் ஆனோன்னா நம்ம வந்து அந்த இடத்த விட்டுட்டு திருப்பி ஆன்மீகத்துக்கு வந்துடும். அப்போ இவர் கேட்குற கேள்வினா, அப்போ அது வரைக்கும் நீ கண்டுபிடித்தது என்ன? அப்போ நீ வந்து எதுக்கு எந்த இடத்துல உன்னால அதை வந்து கேரண்டி பண்ண முடியல? எல்லாமே அந்த ஒரு வருட காலம் வச்சு போட்டோம்னா அந்த ஒரு வார காலத்துக்கு எல்லாமே முன்னேற்றம் அடைகிறது. அவனோட உடல்நிலையில எவ்வளவோ முன்னேற்றம் அடைந்துட்டான். அவன் வெளியில வரான், நல்லா முன்னுக்கு வந்துடுறான், நார்மல் லைஃப் எல்லாமே வரான். ஆனா அவங்களால அந்த மாதிரி கொடுக்க முடியல. என்ன காரணம்? திருப்பி செட்பேக்குங்கிறது இந்த ஒரு வருடத்தினுடைய பிரயத்தனம் ஒரு நிமிடத்துல அது பின்வாங்கிடுது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க யார்கிட்டயாவது வேண்டிங்க, இது வந்து எங்களால முடிந்தது நாங்க முடிச்சுட்டோம், இனிமேல் நீங்க வந்து மேல வேண்டிங்க, இனிமேல் ஏதாவது ஒரு மெடிக்கல் மிராக்கிள் ஆனாதான். அப்ப நிறைய அனுபவத்துல எழுதுறாரு. அப்போ அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அங்கேயும் ஒரு கட்டத்துல வந்து ஆன்மீக ரீதியா போகும்போது இனிமேல் இது ஆன்மீகத்துக்கு சரியா வராது, நீங்க வந்து விஞ்ஞானத்துக்கே போங்கன்னா அங்கேயும் சொல்றாங்க இது எங்களுடைய ஆன்மீகத்துக்கு கட்டுப்பட்டது இல்லை. அப்ப ரெண்டுலேயும் உள்ள முரண்பாடு உடன்பாடு. அப்ப இந்த இடத்துல நம்ம வரும்பொழுது எதை ஏற்றுக்கொள்கிறது நமக்கே சந்தேகம் ஆகும். நமக்கே ஒரு அதாவது அந்த இடத்துல அப்பா வந்து இப்ப கடைசியாக சொல்வார் காமன் சென்ஸ் அப்படிங்கிறார். பகுத்தறிவுக்கு போய் நீ முழுமையான சமர்ப்பணம் பண்ணு அப்படிங்கிறார். அந்த முழுமையான சமர்ப்பணம் பார்த்தீங்கன்னா இந்த 10 கட்டத்துல பார்க்கும்போது சொன்னோம், அன்னைட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு விருப்பம் என்னது இல்லைங்கிறதுக்குள்ளேயே ஒரு பெரிய கள்ளத்தனம் ஒளிந்திருக்குன்னு அப்பா சொல்றார். நம்ம வந்து அன்னையின் திருவுளம் நடக்கட்டும், எனக்கு விருப்பம் ஏதும் இல்லைங்கிற இடத்துலதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குங்கிறார் அவர். அந்த விருப்பம் ஏதும் இல்லைங்கிறதே நமக்கு வந்து ஏதோ ஒரு விருப்பத்தின் வாயிலாகவே அமைவதனால அந்த இடத்துல நமக்கு திருவுரு மாற்றம் அவசியம் அப்படிங்கிறார். அந்த விருப்பமே இருக்கக்கூடாது, அந்த இடத்துல அமைதியா இருக்கிறார் அப்பா. அதை கூட நீ சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறார் மதத்தை. அப்ப அன்னை அளிக்கக்கூடிய ஆன்மீக பரிசு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து அன்னை வந்து தன்னை விட ஒரு படியும் நமக்கு உயர்ந்ததே அளிக்கதான் அன்னை விரும்புகிறார்கள். நம்ம பெற்றுக்கொள்ள இடத்துலதான் நம்ம குறைந்த அளவுல பெற்றுக்கொள்கிறோம். ஏன்னா நம்ம பழைய முறையில இருக்கோம், அன்னை கொடுப்பது புதிது. அப்ப புதியதான ஒரு மனநிலையில நம்ம ஏற்றுக்கொண்டால்தான் நிறைய பெற்றுக்கொள்ளலாம். நம்ம பெற்றுக்கொள்வது ஏன் குறைகிறதுனா அதான் காரணம், பழைய மனநிலையில் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்ப லைவ் டிவைனை அப்ரோச் பண்ணும்பொழுது நம்ம புதிய மனநிலையில் தான் அப்ரோச். அவர் எப்படி இருந்தாரோ அந்த நிலைமைக்கு நம்ம போகணும். அப்ப அவர்கிட்ட இல்லாத சுயநலம், நம்மகிட்ட இருக்கிறது சுயநலம். அவர் பலனை கருதல, நம்ம பலனை தான் முதல்ல கருதுவோம். இப்படி இருக்கும்பொழுது நமக்கு லைவ் டிவைன் புரிவது சிரமம். இதுதான் ஆரம்ப காலத்தில் உள்ள தடை. இது வந்து நானும் இதுலேருந்து விலகி வந்ததாக நினைக்க வேண்டாம், இது அதிகமா உள்ள ஒரு நபர் நான் தான். அப்பாவோடது எல்லாமே ஆப்போசிட்டா ஒருத்தர் இருக்கணும்னா அது என்னை பார்த்தா தெரியும். ஒரு கோவப்படக்கூடாதுன்னு நான் கோவம் தான் படுவேன், எரிச்சல் படக்கூடாதுன்னா எரிச்சல் தான் படுவேன். பங்க்சுவாலிட்டினா ஒரு செகண்ட் கூட பங்க்சுவாலிட்டி இருக்காது, எல்லாமே மாறணும். இருந்தாலும் அண்ணன் என்பதுங்கிற ஒரு கிரேஸ் மார்க்ல அவர் ஏதோ இந்த ஃபெயிலான பையனை தேத்துற மாதிரி நம்ம வந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஆனா இதை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டுரை என்னன்னா, அவர் சொல்லக்கூடிய விஷயம் ரெண்டு பக்கமுமே இருக்கு. அப்ப ரெண்டையும் என்னன்னா சுமூகங்கிற இடத்துல கொண்டு வரணும். அப்ப ரெண்டுலையும் வந்து வாழ்வு முக்கியமாகிறது. இவன் வந்து நாத்திகனுடைய மறுப்பு என்ன, நாத்திகன் என்ன சொல்றான்னா அந்த பக்கமே இல்லை, ஜடம்தான் ஆன்மா. அந்த பக்கம் உள்ள ஆன்மீகவாதிகள் என்ன சொல்றாருன்னா, துறவரம் சன்னியாசி, அவர் ஒரே வார்த்தை சொல்றார், துன்பத்தை விளக்குவதற்கு ஈஸியா அடுத்த சாப்டர் ரொம்ப ஈஸியா அப்பா முடிவு பண்றாரு. அதனால அதை வந்து படித்துக் கொள்வது அவங்கவுங்க படிக்கலாம். அந்த அளவுக்கு எனக்கு இதுல க்ளூ கிடைக்க, அதனாலதான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். துறவியின் மறுப்பு ரொம்ப ஈஸி, ஒரே வார்த்தையில அப்பா சொல்லிட்டார். அவன் வந்து துன்பத்தை விளக்குவதற்கு இன்பத்தை துறந்தார், அவ்வளவுதான். துன்பத்தை விளக்கணும் வாழ்க்கையில இருந்து. அதுக்கு என்னன்னா, அப்ப துன்பத்தை விளக்குனா எது வேணும்? இன்பம் வேணும். அந்த துன்பத்தை விளக்குவதற்காகவே அவன் இன்பத்தை ஒதுக்கிறான். இன்பத்தான் பிரச்சனைன்னு ஆரம்பிச்சான், துன்பத்துக்கே இன்பம் பிரச்சனைன்ட்டான் சன்னியாசி. அப்போ அங்கேயும் சுயநலம் வந்துருச்சு. ஆனா இங்க வந்து நம்ம உடன்பாடு எங்க கொண்டு வரணும்? வாழ்வுல கொண்டு வரணும் உடன்பாடு. எந்த இடத்துல முரண்பாடுன்னா வாழ்வுலதான் முரண்பாடு. அவர் சொல்றதும் கரெக்ட் தான், இவர் சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாத்திகன் மறுப்பு என்னன்னா, எனக்கு உண்மை ப்ரூவ் பண்ணணும், எனக்கு எதா இருந்தாலும் நேரா ப்ரூவ் பண்ணணும். அப்ப என்னன்னா அப்பாவுடைய நிறைய கட்டுரைகளை பார்த்தீங்கன்னா இந்த நாத்திகனின் மறுப்பை தான் அவர் மறுத்துக்கிட்டு இருக்கார். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, அன்னைட்ட வந்தா இதெல்லாம் நடக்குதுன்னு அவர் எழுதுறார். அப்போ அவங்களுக்கு உண்டான ஒரு இதுதான் ஒரு கருத்தை சொல்றார். 12 பேர் ஒரு வருடம் வேலை செஞ்சு அந்த வேலையை முடிக்க முடியல,
2 பேர் ஒரே மாசத்துல முடிச்சு அந்த வேலையை முடிச்சுட்டாங்க. அதனுடைய பலனை நானும் அனுபவித்தேன்னு எழுதுறார். அவர்கள் பெற்ற பலன் எனக்கும் வந்தது அப்படின்னு அன்னையுடைய அருளையும் அன்னையினுடைய சக்தியும் அவர் சொல்றார். அப்போ ஒரு வருடத்துல 8 பேர் முடிக்க முடியாதத ஒரு மாதத்துல 2 பேர் முடிச்சிருக்கிறத அப்பா சொல்றார். அதனுடைய இது அவருக்கும் கிடைச்சதுங்கிறார். அப்போ இதை தான் அவர் அதுக்கு பதிலாக அவர் சொல்லிட்டே வரார் போல் இருக்கு நான் நினைக்கிறேன். இவ்வளவு நாள் உள்ள கட்டுரைகள்ல இந்த நாத்திகரின் மறுப்பை நம்ம அவர் வந்து எப்படி மாத்துறது, எப்படி அதுக்கு உடன்பாடு பண்றது, அந்த முரண்பாடை எப்படி களையிறதுங்கிறதுக்கு தான் இவ்வளவு கட்டுரை நிறைய கட்டுரை அப்படி எழுதிக்கிற மாதிரி என்னுடைய ஒரு கண்ணோட்டத்துல தெரியுது. அப்போ இனிமே வந்து கட்டுரைக்குள்ள போவோம். இது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பார்ப்போம். நாத்திகரின் மறுப்பு இதுல சில இடத்துல உதாரணம் சொல்றேன். இந்த உதாரணம் நமக்கு போதுமானதா இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு நாத்திகன், அதாவது ஒரு விஞ்ஞானி வந்து ஜடத்துல ஆன்மா இருக்குன்னு அந்த இதுல பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய இடத்துல என்ன ஆகுது கேட்டீங்கன்னா, அப்பா ஒரு உதாரணம் சொல்றார். ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல வேர் இருக்கு, அந்த மரத்துல பட்டை இருக்கு, அதனுடைய கிளை இருக்கு, இலை இருக்கு, அது தனக்கு வேண்டிய உணவை சேகரிச்சுக்குது, அது வளருது. அதனுடைய பலனா அது என்ன வெளியில கொடுக்குது அப்படின்னு கேட்டா எல்லாத்தையுமே கொடுக்குது. நமக்கு குறிப்பா எது தெரியுதுன்னா ஒரு மலர் தெரியுது, அதுல இருந்து ஒரு பிஞ்சு வருது, அந்த பிஞ்சு வந்து காயாகுது, காய் வந்து பழமாயிடுது. சிலது இருக்கு மலர்ந்ததோட நின்றுடும், அது வந்து மலர். இப்போ பூச்செடின்னு சொல்ற முடியாது, அது வந்து பூவோட சரியா போயிடும். சிலது வந்து காயாகி கனியாகி கிடக்கு. அப்ப இது வரைக்கும் அவர் முடிஞ்சு போச்சான்னு கேட்கிறார். அப்ப இதுல ஒவ்வொன்றையும் நீங்க எடுத்து தனித்தனியா ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அந்த மரத்தினுடைய மூலமான ஒரு அணு இருக்கு இல்லையா, அதோட சேருங்கிறாங்க, பொருத்தி பார்க்கலாம். ஆனா இது மரம் எல்லாத்தையுமே கொடுக்குது, இதுக்கு அந்தாண்ட மரம் கொடுக்கறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த இடத்துல பேர் மறந்துடுது, ஏன்னா மரத்துக்கு வெளியில அது போயிடுது. அப்படி உள்ள ப்ராடக்ட் அப்பா என்ன சொல்றாருன்னா, சில மரங்கள்ல இருந்து எடுத்தோம்னா அந்த மரத்தை வந்து பேப்பர் தயார் பண்ண உபயோகப்படுத்தலாம். அப்ப பேப்பர் தயாரானவங்க அந்த மரம் மறந்துடுதுங்கிறார். இப்ப இந்த இடம் தான் நமக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். பேப்பர் தயாரானோன்னா பேப்பர் ரூபம் வரும்பொழுது அந்த மரம் மறைஞ்சு போச்சு. சில பூச்செடி இருக்கு, அந்த பூச்செடியில இருந்து பூ வருது, அந்த பூவை எடுத்து வேறொரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல வந்து வாசனை திரவியமா மாத்திடுறாங்க. அப்போ அந்த பூவுடைய பெயர் தான் வருதே தவிர அந்த செடியுடைய பெயர் அங்க வரல இல்லையா. மறிக்கொழுந்து சென்ட் அப்படின்னு வருதே தவிர அந்த மாதிரி வருது இல்லையா. சில பழங்கள் வந்து வேற சில கூழ் அப்படி போகும்பொழுது அந்த மரத்தினுடைய இயல்புலேருந்து மாறிடுது. அப்ப அந்த இடத்துல இயல்பு மாறி போயிடுது. அப்ப எடுத்து நம்ம அந்த அணுவோட ஒட்ட வச்சு பார்த்தோம்னா இருக்காது. ஒரு பேப்பர்ல கொண்டு போய் வச்சு மரமும் இதுவும் ஒண்ணுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இந்த மரத்தினுடைய விஷயம் அது இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ பகவான் ஆரம்பத்திலேயே ஒரு கருத்தை வைக்கிறார். இறந்தது ஒன்று முடிந்து விட்டதா உண்மையானால் அது எப்படி ஒன்றை உற்பத்தி செய்யுங்கிறதா அந்த ஹியூமன் ஆஸ்பிரேஷன்ல முதல்ல வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. மனிதன் இறந்துட்டான், இறந்தாச்சுன்னா எல்லாருமே விஞ்ஞான ரீதி ஆன்மீக ரீதி எல்லாமே சொல்லியாச்சு, முடிஞ்சு போச்சு, ரைட்டு. அப்போ அந்த இறந்ததாக கருதப்படக்கூடிய உடல் அதற்குரிய நேரத்தை கடக்குமானால் அதிலிருந்து நிறைய விஷயங்கள், நிறைய இந்த கிருமிகள் உற்பத்தி ஆகுது. அதுலேருந்து வரக்கூடிய நீர், அந்த நீர் கொஞ்சம் நிறைய ஆச்சு, அது கிளாட் ஆச்சுன்னா அதுலேருந்து நிறைய ஜெம்ஸ் நிறைய இந்த மாதிரிலாம் வருது. அப்படி அது எப்படி வர முடியும்? இறந்த ஒன்றிலிருந்து எப்படி வரும்? அப்படி ஒரு வினா இருக்கு. அதே மாதிரி ஒரு மரம் இருக்கு, அந்த மரம் இறந்து வருது, அந்த மரம் அப்படியே மக்களுக்கு அப்புறம் போய் பாருங்க, அது உள்ள உடைச்சு பாருங்க, அது உள்ள புழு பூச்சியெல்லாம் இருக்கும். அப்ப இறந்த மரத்துக்குள்ள எப்படி புழு பூச்சி வருது? அப்ப அதுக்கு வந்து உயிர் இருக்குன்னு சொல்றதா இல்லைன்னு சொல்றதா? இந்த இடம் நமக்கு வந்து ரொம்ப கடினமான இடம். இதுக்கு வந்து நம்ம பதில் தேட முடியாது. இந்த இடத்துல வந்து நம்ம முரண்பாடை வந்து உடன்பாடாக்கணும். இந்த இடத்துல நம்ம வந்து, ஏன்னா ஹார்மோனிங்கிறது தெய்வீக சுமூகங்கிறது ஒன்றுதான். இந்த இடத்துக்கு ஒண்ணு இதுவும் அதுவும் இல்லை, இதைத்தான் கடந்த ஒன்று இருக்கு. இப்ப அதுக்குதான் பகவான் நம்மளை கூட்டிட்டு போறார். அப்ப அதுதான் நமக்கு தமிழ்ல இவ்வளவு உதவம் எழுதி கொடுக்குறாரு. அப்ப இதை கடந்த ஒன்றை நம்ம எப்படி போய் கண்டுபிடிக்கிறது? இதை சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. அப்ப என்னன்னா முதல்ல வரக்கூடியது ஞானம் அஞ்ஞானம். இப்ப ஞானத்தை விளக்குறதா, ஞானத்தை விளக்கி அஞ்ஞானத்தை அடைகிறதா, அஞ்ஞானத்தை விளக்கி ஞானத்தை அடைகிறதா? இப்ப இதுக்கு அப்பா சொல்லக்கூடிய ஒரே வழி, பகவான் சொல்லக்கூடியதுன்னா
முதல்ல நீ அஞ்ஞானத்தை பூரா படிச்சு பிடிப்பா, அஞ்ஞானத்தை பூரா அனுபவிச்சிடு. அஞ்ஞானம்னா உனக்கு ஃபுல்லா தெரியணும். அப்படி நீ முழுவதுமா அஞ்ஞானத்தை பற்றி தெரிந்து கொண்டால் அதுதான் ஞானம். இப்ப தலைகீழா வராங்க. இப்ப அப்படி உள்ளதான் அந்த நாத்திகனின் மறுப்பு அவர் ஆரம்பிக்கிறார். இப்ப இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் என்னென்ன இடத்துல நமக்கு இடர்பாடுகள் இருக்கு, ஏன் நம்மளால புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா நம்ம சில இடங்களை பார்த்தா அஞ்ஞானோட மறுத்துருவோம் ஆன்மீகத்துல. அப்படி இல்லை, அஞ்ஞானம்னா என்ன, அதோட எல்லை எங்கெங்க இருக்குங்கிறதெல்லாம் போகணும். அது நிறைய இடத்துல பகவான் நகைப்புக்குரியா சொல்றாரு. வெளிநாட்டுல இருந்து பகவானுக்கு எதிரியா டாக்டர் வரும்பொழுது, அதாவது பேர் கூட பதிவு இருக்கு, அவர் பகவான்ல தலையெல்லாம் மசாஜ் பண்ணாராம். அப்போ அவர் கேட்டாராம், உங்களுக்கு லண்டன்ல அந்த பெரிய படிப்புக்கெல்லாம் உடலுக்கு மருத்துவம் மட்டும் கிடையாது, மசாஜில கூட உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னாராம். அப்படி எல்லாம் கூட வருது விஷயங்கள். அப்போ இனி அமர வாழ்வை அறிவு ஏற்க முடியும் என்று சென்ற அத்தியாயத்தில் கண்டோம். அப்போ இதுக்கு பெரிய காரணம் அறிவு வந்ததுனால அறிவு மூலமா தான் நம்மளுடைய எல்லாத்தையுமே கொண்டு போயாகும். ஆனா நமக்கு முழுமையானது எதுக்கு கிடைக்கும்னா அது வேற இடத்துல கிடைக்கும். அறிவு நமக்கு நிச்சயமா உண்டு, ஆனா முழுமையானது கிடைக்காது. அப்போ என்ன பார்ப்போம், ஜடமான இருள் நிறைந்த உடலில் ஒளிமயமான உருவமற்ற ஆன்மா தன் ஆட்சியை பிரதிஷ்டை செய்வதை பகுத்தறிவு ஏற்க வேண்டுமானால் ஏதோ ஒரு அளவில் இவை இரண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஆன்மா என்ற உயிருக்கு உடல் என்ற ஆடை அமைந்தது என்பதை நம்மால் ஏற்க முடிய வேண்டும். அது போன்ற அடிப்படையின்றி தெய்வீக வாழ்வு சாத்தியம் என பகுத்தறிவு ஏற்கும் என எதிர்பார்ப்பது நடவாத ஒன்று. ஏன்னா இவர் ரெண்டையும் ஒன்னா கொண்டு போறாரு. அப்ப என்னன்னா இவங்க என்ன சொல்றாங்க, அந்த ஒன்னாதான் இருக்கணும், ஒரு அளவுல ரெண்டுமே ஒன்னாதான் இருக்கணும். பகுத்தறிவு ஏற்கனவே ஒன்னா இருக்கணும். ஆனா ஒன்னான அளவுல இல்ல, வித்தியாசம் வந்துடுது. ஒன்றுக்கொன்று உடன்பாடு இல்லை. உடல் அமைந்தது என்பதை நம்மால் இருக்க முடிய வேண்டும். அது போன்ற அடிப்படையின்றி தெய்வீக வாழ்வு சாத்தியம் என பகுத்தறிவு ஏற்கும் என எதிர்பார்ப்பது நடவாத ஒன்று. ஏன்னா இவங்க சயின்ஸை வச்சுட்டு தான் போறாங்க, விஞ்ஞான ரீதியா தான் போறாங்க. அந்த மாதிரி போகும்போது அதோட எண்ட் ரிசல்ட் முடிய மாட்டேங்குது, அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கு. அது ஒரு முடிவான ஒரு இதாக சொல்ல முடியல. இன்றைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்லை, நாளைக்கு வேற ஒன்று வருது. அப்ப நம்ம நேற்று வரைக்கும் இந்த நம்புறதா, நாளைக்கு வரப்போறதா நம்புறதா அப்படிங்கிறது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம், தோற்றத்தின் பின்னால் துலங்கும் மொழி நம் புலனுக்கு புலப்பட்டால் ஜடத்தின் உள்ளொளி ஆன்மா என உபனிஷதம் கூறுவதை நம் மனம் ஏற்குமானால் ஜடமே பிரம்மம் என நாமும் உணர்ந்தால் அவர்களுடைய உருவகமான இறைவனின் உயிருக்கு பிரபஞ்சமே அலங்காரமான அணி என்பதை நாம் ஏற்றாலும் உடலும் உயிரும் பிரிய வேண்டிய நிலை, பிரிச்சுணர வேண்டிய அவசியம் ஏற்படாது. பகுத்தறிவு ஒரு வாதத்தை முழுமையாக ஏற்க நாம் அதன் வாதங்களுக்கெல்லாம் பதிலிருக்க வேண்டும். அப்ப பகுத்தறிவுல நமக்கு இதை மாற்றி பேசினா அவங்களுடைய எல்லாத்துக்குமே நம்ம அதுக்கு அவர்களுக்கு உடன்பட்ட இடத்தெல்லாம் நம்ம உடன்பாடாக்கி அதுக்கு பதில் சொல்லணுங்கிறார் அவர். இதனால இதை கேள்வியும் பதிலும் அதற்குரிய விடையும் காண முயல்வுதான் லைஃப் டிவைன். அவர் எதுலையுமே விட்டு கொடுக்கல, எல்லாத்துக்கும் பதில் சொல்றார். பொறுமையா அவங்க கேட்கறதுக்கு ஒவ்வொன்றும் ஆராய்ஞ்சு தான் வரார் அவர். ஜடமும் ஆன்மாவும் ஒன்று என்பதை ஏற்க வேண்டுமானால் அவற்றிடையே உள்ள மனமும் வாழ்வும் சத்திய ஜீவமும் இவ்விருமுனைகளான ஜடமும் ஆன்மாவும் ஒரே வகையானவை, ஆனால் பலதரத்தானவை என்றும் நாம் கொள்ள வேண்டியிருக்கும். இப்ப என்னன்னா மூணுக்கு போயிட்டார். அவற்றிடையே உள்ள மனம், வாழ்வு, சத்திய ஜீவியம். அப்ப முழு பார்வை உடையது, முழு பார்வை இல்லாதது. மனமும் வாழ்வும் நம்ம பிரிச்சு பார்க்கறதுனால மனம் பிரிக்கக்கூடிய கருவி. எது பெருசா இருந்தாலும் தன்னளவுல அது பிரிச்சு தனக்கு வேண்டியது மட்டும் சஞ்சமா வச்சுக்கும், முழு பார்வை இருக்காது. அப்ப என்னன்னா அப்ரப்டா அதனுடைய முதல் இதிலேயே அதை மறுத்துடுறது. பகவான் அப்படி மறுக்கல. அப்ப இவ்விருமுனைகளான ஜடமும் ஆன்மாவும் ஒரே வகையானவை. நமக்கு ஜடமும் ஆன்மாவும் வெவ்வேறு முனை எதிர்முனைகள் இருக்கிறதுனால எதிரானது கிடையாது. அதற்குள்ள இருக்கக்கூடிய சுமூகம் என்னங்கிறத நம்ம கொண்டு வரணும், சுமூகத்தை தான் கொண்டு வர்றோம். மரமும் கிளையும் இலையும் மலரும் காயும் பழமும் நமக்கு வேறுபட்டு தோன்றினாலும், அதுக்கு நமக்கு இப்போ உதாரணம் நமக்கு புரியுற மாதிரி கொடுக்குறார் அவர். எது எதுனாலும் அது புரியாதுங்கிறதுக்காக அவர் அதுக்கு நமக்கு பிராக்டிக்கலா சொல்ற பழக்கம். அதனால முன்னால சொன்னது எதுவுமே நமக்கு புரியலைனாலும் இது நமக்கு புரியும், அதுதான் அவர் சொல்றார்.
ஒரு மரத்துல உள்ள மரமும் கிளையும் இலையும் மலரும் காயும் பழமும் நமக்கு வேறுபட்டு தோற்றத்துல இருக்கு இல்லையா? அந்த மரம் மாதிரியே அந்த பழம் இல்லை, அந்த பழம் மாதிரியே அந்த மலர் இல்லை, எல்லாமே மாறுபட்ட தோற்றம். ஆனா நம்ம கண்டுபிடிச்சிருவோம். வாழைப்பழம்னா எதுல இருந்திருக்குன்னா நம்ம வாழை மரம் ஒரு அதான் சொல்றார். ஒன்று வேறுபடுத்தலாம். மைக்ரோஸ்கோப் அடியில் அவற்றின் செல்கள் எல்லாம் ஒரே அமைப்பானவை. இதை ஒரு லேபரேட்டரியில் போய் மைக்ரோஸ்கோப் வச்சோம்னா இதனுடைய அனைத்து செல்லுமே நமக்கு ஒரே செல்லாக தான் இருக்கும். இப்போ வாழை மரம்னு எடுத்துட்டோம்னா அந்த வாழை மரத்தோட செல்லு தான் அந்த பூ, நாறு, தோல், இலை, காய், பழம், அந்த வாழைப்பூ எல்லாத்தையும் அதனுடைய செல் வரும். அமைப்பு ஒன்றே, மொத்தம் ஒரே அமைப்புங்கள்னா அமைப்பு ஒன்று, அதுல நமக்கு வாதம் கிடையாது. தரமும் தோற்றமும் வேறு என்பதாலேயே அப்ப என்ன, தரமும் தோற்றமும் மாறிடுது. இப்ப காயையும் பழத்தையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அதனுடைய தரம் வேற, அதனுடைய தோற்றம் வேற. பழத்தினுடைய தரம் வேற, பழத்தினுடைய தோற்றம் வேற. இலையினுடைய தரம் வேற, இலையினுடைய தோற்றம் வேற. இப்படி எல்லாத்துலயும் அதுக்குள்ளேயே ஒரு மாறுபாடு இருக்கு. ஒரு மரம் தான், எல்லாமே ஒன்னா இருக்கு, லேப்ல டெஸ்ட் பண்ணும்போது ஒரே செல்லு, ஆனா விஷயம் வெளியில பார்க்கும்போது வேற வேற செல்லா நமக்கு தோணுது. அதுக்கு என்ன காரணம்? மரத்தில் பூ பூக்கிறது, பழம் பழிக்கிறது, எல்லாமே மரத்துல தான் நடக்கிறது. அவருக்கு அதான் சொல்றாரு, மரத்தில் பூ பூக்கிறது, பழம் பழுக்கிறது. மரத்தில் பேப்பர் உற்பத்தியாக முடியாது அல்லவா? அதே மரத்திலேருந்து ஒரு ரா மெட்டீரியல் எடுத்துதான் நம்ம பேப்பர் செய்ய முடியும். அப்போ பல ரா மெட்டீரியல் அந்த பேப்பர்ல கலக்கணும். நம்ம அந்த ஒன்றை மட்டும் நம்ம வச்சு பண்ண முடியாது. இந்த மரத்திலேருந்து ஒரு இடத்த மட்டும் ஒரு மூல பொருளா வச்சு நம்ம பேப்பர் செய்ய முடியாது. பேப்பர்ல நிறைய மூலப்பொருள் உண்டு, அதுல இந்த மரத்திலிருந்து எடுக்கப்பட்டது ஒன்று. அதான் அவர் சொல்றார். அப்போ மரமே நமக்கு பேப்பரை கொடுக்கல, இவ்வளவு கொடுக்க முடிஞ்சது அந்த மரமே பேப்பரை கொடுக்க வேண்டியதானே? அந்த மரமே பூக்கு பேர சென்டாவே கொடுத்துடலாமே, ஏன் கொடுக்கல அப்படிங்கிறதான் வைக்கிறார். மரத்தில் பேப்பர் உற்பத்தி ஆக முடியாது அல்லவா? அப்ப மரத்துல உற்பத்தி ஆகுது என்னென்ன? இலை உற்பத்தி ஆகும், பூ உற்பத்தி ஆகும், காய் உற்பத்தி ஆகும், பழம் உற்பத்தி ஆகும், பூ உற்பத்தி ஆகும், இவ்வளவு மரத்துல உற்பத்தி ஆகுது. ஆனா இதுல ஒரு பகுதி தான் பேப்பருக்கு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா மரமே நமக்கு பேப்பரா தராது. அந்த மரமே, அந்த பூச்செடியே நமக்கு சென்டா கொடுக்காது, பூவை கொடுக்கும். அப்ப எந்த இடத்துல கொஞ்சோண்டு ஒரு வித்தியாசம் நமக்கு தெரியுது. அப்ப அவர் சொல்ற உதாரணத்துல முடியாதல்லவா? ஜடமும் ஆன்மாவும் ஒன்றாக இருக்க வேண்டுமெனில் அப்ப ஜடமும் ஆன்மாவும் ஒன்னா கொண்டு வரணும். கொண்டு வரணும் எந்த இடத்துல நமக்கு ஈக்குவேஷன் வித்தியாசம் வருது. இது ஒரு மேத்தமெட்டிக்கலாவே நம்ம கொண்டு போகலாம். இந்த மறுப்புங்கிறத, நாத்திகன் மறுப்புங்கிறத நம்ம கொண்டு போகணும். எந்த இடத்துல மாறுபடுறாருங்கிறத கண்டுபிடிக்கணும். அவர் ஒன்றா இருக்க, அவற்றை இணைக்கும் அம்சம் அவை இரண்டிலும் இருக்க வேண்டும். இப்ப அவர் என்ன சொல்றார், நாத்திகனின் மறுப்புல இது இல்ல, இது இருக்கு அப்படின்னு இருக்காதுங்கிறார். அவங்க சொல்ற ரெண்டுக்குள்ளேயுமே ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒன்று இருக்கும். அப்ப நமக்கு வேறுபட்டு தோன்றுது. அது என்னது? அவற்றிடையே உள்ளவற்றிலும் இருக்க வேண்டும். அது உண்மை இல்லாவிட்டால் நாம் வாதம் செயற்கையானதாகவோ பொருத்தமற்றதாகவோ அமையும். அப்போ ரெண்டுலேயும் ஒரு பொருத்தம் இருக்கு, ஒரு உடன்பாடு இருக்கு, அதுல முரண்பாடு இல்லை அப்படின்னு நம்ம கொண்டு வரணும்னா அப்போ உண்மை இருக்கணும். அப்போ ரெண்டுக்குள்ளேயும் பொதுவான ஒரு உண்மை இருக்கணும். அந்த உண்மை என்ன? அந்த உண்மையை நம்ம வாதம் வாதத்தினால செஞ்சோம்னா என்னன்னா செயற்கையானதாகவோ பொருத்தமற்றதாகவோ போயிடும். அப்படி இல்லை, நமக்கு சுமூகம் வேணுங்கிறதுனால அந்த இடத்துல எந்த விதமான சுமூக குறைபாடு போகக்கூடாது. அப்படி நம்முடைய வாதம் அந்த ரெண்டையும் இணைக்கணும் சுமூகமா. அப்ப ரெண்டுக்கும் பொதுவானதான் ஒண்ணு இருக்கு, நமக்கு மாய தோட்டத்துல தெரியுது. வேற ஒண்ணு, எல்லாத்துக்குமே காரணம் இதுதான், இக்னரன்ஸ் தான், அறியாமை தான். இதுலயும் அறியாமை இருக்கும், அதுலயும் அறியாமை இருக்கும். இப்ப துறவியின் இதுலயும் நம்ம பார்க்க போறது அறியாமை தான், இதுலயும் அறியாமை தான், அது அகந்தைங்கிற அறியாமை. ஆன்மாவே அனைத்தும் என்பதும் ஒரு வாதம். ஆன்மா என்பதே இல்லை என்பது அடுத்த ஒரு நிலை. இவன் பாரு, ஆன்மாவே அனைத்தும் என்பது ஒரு வாதம். நம்ம போனோம்னா இப்ப நான் என்ன கேட்டேன், ஆன்மாதான், எல்லாத்தையும் ஆன்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்ன மெத்தட் நம்ம ஏதாவது யூஸ் பண்ணி இதுல ஆன்மா இருக்குன்னு நம்ம வெளில கொண்டு வந்து நம்ம பார்த்துக்குவோம். ஆனா பௌத்திகவாதி என்ன சொல்றாங்க, நாத்திகன் மறுப்புனா ஆன்மாங்கிறதே கிடையாது, ஏன்னா நான் அதை பார்க்கல, எனக்கு நீங்க நேரா காட்டணும். எதை காட்டுறது நேரானா, நான் கண்ணால பார்க்கணும், நான் உணரணும், இவ்வளவு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு ஒரு ஆன்மாவை பார்க்கணும்.
அப்படி ஒரு இது வருது. அப்ப என்ன அவங்களுடைய முடிவு? உலகமே இயற்கை. இப்ப அவங்க இயற்கைக்கு வந்துட்டாங்க. இதெல்லாம் எதுவும் கிடையாது, ஆன்மா கிடையாது, கடவுள் கிடையாது, எதுவும் கிடையாது, பரம்பொருளாம் கிடையாது, உலகமே இயற்கை. இயற்கையை நமக்கு தருது. ஆனா அவங்க சொல்றதுல அந்த இயற்கையாவது நம்புறாங்கல்ல, இயற்கையை நம்பாம இல்ல, அவங்க நம்புறது ஒண்ணு இருக்கு, அதான் இங்க முக்கியம். அவர்களும் நம்பக்கூடிய ஒன்று இருக்கு. இப்ப வந்து நம்பிக்கையில தான் ரெண்டு பேருக்கும் மாறுது. நாத்திகனுக்கும் ஆன்மீக துறவரைக்கும் சன்னியாசிக்கும் எங்க மாற்றம்னா நம்பிக்கையில தான் மாற்றம். இவர் இயற்கையை நம்புறார், அவர் ஆன்மாவை நம்புறார். இவர் ஜடத்துல வந்து நமக்கு துன்பம் தரும்னு சொல்லிட்டு இன்பத்தை விளக்குறார். இவங்க என்ன செய்யறாங்க, இந்த இது விஷயத்துக்கு வரும்பொழுது இவங்க வந்து அதுல உள்ள இன்பத்தை விலக்கி திருப்பி துன்பத்துக்கு போறாங்க. அவ்வளவுதான். உலகம் இயற்கை, அது தானே இயங்குகிறது என்பவர் கடவுள் இல்லை என்ற முடிவுக்கோ வாழ்வு வேண்டாம் என்றோ சொல்லும்படியாகும். அப்படியே அந்த நாத்திகனுடைய மறுப்பு எடுத்துக்கிட்டா கடவுள் இல்லை என்ற முடிவா, வாழ்வு வேண்டாம் அப்படிங்கிற முடிவா, அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல அவங்க ஒன்று சொல்ற மாதிரி வந்துடும். அதான் பகவான் சொல்றார், ஒண்ணு கடவுள் இல்லை அப்படின்னு வரையா, இல்லைன்னா வாழ்வே வேண்டாம், எல்லாம் இயற்கையோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்கு வரையா, நீ எதுக்கு டிஃபைன் பண்ண போறேன்னு அவர் கேட்கிறார். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லணும்னு முதலே சொல்லிட்டார். சிந்தனைக்கு தெளிவு வேண்டும். அப்ப என்ன, இவர் திருப்பி போறது பகுத்தறிவுக்கு தான் போறார். நமக்கு இறுதியாக சொன்ன பகுத்தறிவுக்கு தான் போறார். சிந்தனைக்கு தெளிவு வேண்டும், வாழ்வுக்கு நிலை வேண்டும். அப்ப நமக்கு சிந்தனையில ஒரு தெளிவு வேணும், வாழ்வு வந்து நிலை வேண்டும். ஏன்னா நம்ம இங்க பேசுறது பூராவுமே இட்ஸ் ஆல் நாட் அபவுட் மாற்றல். நம்ம வந்து சாஸ்வதமான ஒரு ஐக்கியத்தன்மை, அந்த சுமூகங்கிற இடத்துல நமக்கு அந்த சுமூகம் ஐக்கியம் ஆகணும், எதுவுமே ஐக்கியப்படுத்தணும். அப்புறம் அதுலேருந்து மாறக்கூடாது, அந்த இடத்துக்கு தான் நம்ம போறோம். அப்ப எதெல்லாம் சாஸ்வதம் ஐக்கியமாகணும், அதுக்கு வந்து அழிவு இருக்கக்கூடாது, மார்டாலிட்டி இருக்கக்கூடாது, இமாற்றலா இருக்கணும், சாஸ்வதமா இருக்கணும். அதான் சிந்தனைக்கு தெளிவு வேண்டும், வாழ்வுக்கு நிலை வேண்டும். எனவே ஒன்றை பற்றுதல் அவசியம். அப்போ ஒன்னா நம்ம ஃபாலோ பண்ண முடியும். சிந்திப்பவனுக்கு முடிவாக தெய்வம் என்பது கற்பனையாக காட்சியளிக்கிறது. இப்ப திருப்பி வர சிந்திக்கிறதுலாம் ஒரு பக்கம் போடுறார். சிந்திக்கிறவனுக்கு என்ன ஆயிடுச்சு, சிந்திச்சு என்ன அது, அதனுடைய முடிவு எங்க வந்து நிற்கிறா, தெய்வம் என்பது ஒரு கற்பனை, ஒரு மாயை, தெய்வங்கிறதே இல்லை. அவன் சிந்திச்சு அந்த முடிவுக்கு ஒரு பக்கம் வந்துட்டாப்புல. இப்ப இன்னொன்னு பக்கம் பார்க்கணும், வாழ்வேதான் முடிவெனில் அனைத்து மாயை என்றே நினைக்க வேண்டியிருக்கிறார். இப்ப ரெண்டு பக்கமே ஒரு உள்ள கஷ்டத்தை சொல்றார். ஒரு பக்கம் இப்படி போனா தெய்வம் வந்து கற்பனை ஆயிடுது, வாழ்வுக்கு போனோம்னா மாயா போயிடுச்சு, வாழ்வு கசந்து போகிறது. இதெல்லாம் ரொம்ப கடினமான இடம். வாழ்வு கசந்து போகிறதுங்கிறது எல்லாமே ஒரு எண்டுக்கு வந்துடும், வாழ்வு கசந்து போகிறது. ஆனா வாழ்வு வந்து கசந்து போவதற்குண்டான வாழ்வு இல்லை. வாழ்வு வந்து தெய்வீக வாழ்வு வரும்போது என்ன பிரிச்சு இந்த மனம் வந்து அறிவு வரும்பொழுது நமக்கு இந்த மாதிரி வேண்டாவாத மனம்லாம் தோணுது. அதான் இப்போ பிரச்சனை. அவர் அதை பற்றி தான் பேசுறார். அப்போ வாழ்வு வந்து எப்படி கசந்து போகும்? அப்படி வந்து சத்திய ஜீவம் இந்த உலகத்தை படைத்து இறைவன் தானே மறைந்து இருக்கக்கூடிய இடத்துல, ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல வாழ்வுல வந்து இன்பமாக வந்து நிற்கணுமே. அதான அப்பா சொல்றாங்க, அப்படி உள்ள இறைவனின் ஆனந்தம் இல்லைனாலும், டிலைட் இல்லைனாலும் நமக்கு ஒரு சந்தோஷம் வரணும் இல்லையா? அப்ப இந்த இடத்துல இது மாறுது. அல்லது தன்னை மறந்த தவத்தில் மூழ்கி விடுகிறது. ரெண்டையும் இப்ப கம்பேர் பண்றார். ஒண்ணு இவனா வந்தான்னா, இந்த நாத்திகனா வந்தானா அவனுக்கு வாழ்வு கசந்து போயிட்டது. ஆன்மீகமா இருந்தா அவர் எல்லாத்தையும் பார்த்து அவர் என்ன செஞ்சார், மறந்த தவத்தில் மூழ்கி விடுகிறது. கண்ணை மூடிட்டு நிஷ்டையிலேயே இருந்துடுறது, எந்த தொந்தரவும் வேண்டாம். ஒண்ணு இந்த பக்கம் இவ்வளவு விட்டுறது, அங்க வந்துடுது. அப்ப என்னன்னா இந்த ரெண்டு எண்டுமே அவர் சுயநலம்ங்கிறார். அவர் தன்னையும் தன் அமரத்துவத்தையும் கடவுளையும் விட்டு விலங்கு நிலைக்கு இழுகிறது. அப்ப இவ்வளவு நாள் நம்ம வந்து மனித நிலைக்கு வந்ததே இவர் வந்து தவறுங்கிறார். நம்ம இவ்வளவு முன்னேற்றம் அடைந்து இந்த வாழ்வு கசப்பதற்கும் ஆன்மீகத்துல நிஷ்டையில் இருப்பதற்கும் தான் வாழ்வுனா, இந்த வாழ்வு வந்து திருப்பி விலங்கு நிலைக்கு தானே போகுதுங்கிறார் அவர். திருப்பி நம்ம எங்க வந்தோமோ அங்கேயே போயிடுறோங்கிறார் அவர்.
புருஷனுக்கும் பிரகிருதிக்கும் எந்த ஒற்றுமையும் காணோம். புருஷன் அசைவற்றவன், பிரகிருதி ஜடமானது. சங்கரருடைய புருஷனோ மாயையோ ஒற்றுமைக்கு வழிகோடுவதாக தெரியவில்லை. அகண்ட மாயை அகண்ட மௌனத்தில் முடிந்தால் ஜடம் எப்படி பிரம்மமாகும்? இதான் கேட்கிறார் அவர். சங்கர் அப்படி அவர் வந்து சங்கருடைய வார்த்தை வர்றார். ஆனா குறை சொல்லல, ஏன்னா அது பரிணாமத்தில் வந்ததுதான் அவன் சொல்றான். அந்த அவங்க கேட்கறதுல பதில் சொல்றக்கூடிய ஆள். அப்படி மாயை தான் வருது, அப்படி அந்த அத்வைத பாடுபடி அவர் வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, பிரகிருதி ஜனமான சங்கருடைய புருஷனோ மாயோ ஒற்றுமைக்கு வழிகோடுவதாக தெரியல. இந்த இடத்துல ஒற்றுமைங்கிறது சுமூகம், ரெண்டு எண்டையும் சுமூகமா கொண்டு வரதுக்கு தெரியலையே, அந்த இடத்துல நமக்கு முடிவு தெரியலையே, அது வந்து சாஸ்வதமா இல்லையே. ஒன்னஸ் அதான் அகண்ட மாயை அகண்ட மௌனத்தில் முடிந்தால் ஜடம் எப்படி பிரம்மமாகும்? இப்ப ஜடத்துல வந்து நம்ம பிரம்மம் கொண்டு வரணும். ஜடத்திலையும் பிரம்மம் இருக்கு, அந்த பிரம்மத்துல வந்து ஒற்றுமை இருக்கணும், விலகி நிற்கக்கூடாது. அப்போ நாத்திகனுக்கு என்னன்னா அத்தனையும் சக்தி, அவன் பவர் எனர்ஜி, இதுதான் அவங்களுடைய சைடு. நாத்திகனுடைய சைடு பவர் எனர்ஜி. இதையே முடிவாக கொள்ள முடிவதில்லை. அப்படியே அவன் சொல்லக்கூடிய சக்தியை எனர்ஜியை வச்சா அதையும் அவங்களால முடிவாக கொள்ள முடியல. ஜடம் புருஷனை போல் முடிவான பதிலை அளிப்பதில்லை. ஜடம் வந்து நம்முடைய புருஷனை மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி மாதிரி அந்த புருஷனை போல் முடிவான பதிலை அளிப்பதில்லை. சிந்தனை சிறந்தது. அப்ப சிந்திக்கணுமான சிந்திக்கணும், இந்த மாதிரிலாம் கேள்வி எழுப்பணும். கேள்வி எழுப்பி அதனுடைய பதிலையும் கொண்டு வரணும். அந்த பதில ஒற்றுமையும் இருக்கணும், சுமூகமும் இருக்கணும், அடக்கமும் இருக்கணும். அப்போ அதை கடைசி வரை பின்பற்றாமல் நிலையற்றதை நிலையானது என வர்ணித்தால் சிந்தனை ஏற்க போவதில்லை. இதான் பகவானுடைய ஃபைண்டிங்ஸ். என்னன்னு கேட்டோம்னா, அப்பா சொல்றது சிந்தனை சிறந்தது. அந்த சிந்தனையை வந்து கடைசி வரைக்கும் பின்பற்றணும். ஒரு இடத்துல முடிஞ்சு போச்சுன்னு சொன்னோம்னா அந்த சிந்தனை வேஸ்ட். பின்பற்றாமல் நிலையற்றதுன்னா என்ன? நிலையாமையை நிலையானது என வர்ணித்தால், நிலையாம இருக்கு, அது நிலையானதுன்னு வர்ணித்தால் அது வந்து சிந்தனை வந்து அடுத்த சிந்தனை வரும்போது, அடுத்த கட்டத்துல அடுத்த பண்ணாம சிந்தனை வரும்போது அந்த சிந்தனை வந்து அதை ஏற்று செயல்படாது. ஏன்னா நிலையில்லாததுதான் நம்ம நிலையானதுன்னு பேசுறோம். அப்ப கல்வி நிலையானது. அப்ப நிலையான கல்வியால என்ன வரணும்? அடுத்த கட்டத்துக்கு போகணும். சமயத்துல வாழ்வு என்னன்னா, நம்ம எப்படி பிடிச்சிக்கிட்டு போறோமோ அது வழியாவே நமக்கு கல்வியும் அடைஞ்சலாயிடும். நான் வந்து என்னுடைய அனுபவத்துல பார்த்துருக்கேன், என்னுடைய சொந்த அனுபவத்துல. அதுக்கு இன்றைய வரைக்கும் நான் விட தேடுறேன், விடையே கிடைக்க மாட்டேங்குது. அது ஏதாவது லைவ் டிவைன்ல கிடைக்குமான்னு பார்த்தா அப்பா அவன் எழுதலை. அவர் இருக்கும்போது இருந்தா கூட அவர் அதுக்கு ஏதாவது பதில் எழுதியிருப்பார், தெரியல. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாதாரணமாக சொல்றேன், முன்னால நான் தேர்வுக்கு வந்தபோது என்னுடைய குவாலிஃபிகேஷன் பியூசி தான். ஏன்னா நான் அந்த யூஜிங்கிறத டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். டிஸ்கன்டினியூ பண்ணுறதுங்கிறது தகுதி வந்து பியூசி தான் வரும். இப்படி தொழிலுக்கு வந்துட்டேன். இந்த தொழில் ஓடிக்கிட்டே இருக்கு. எனக்கு என்னன்னா, இந்த பட்டம் வாங்கணுங்கிற எண்ணமே இல்லை. ஏன்னா வியாபாரம் மேல மேல வளர்ந்து வியாபாரத்தை பார்க்குறோம், காசு வருது, சம்பாதிக்கிறது, ஏதோ ஒரு லட்சியத்துல போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ எனக்கு அன்னையும் தெரியாது வந்து அப்படியே போச்சு. இது ஒரு காலகட்டத்தில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருடைய ஒரு ரொம்ப என்ன வற்புறுத்தி நீ ஒரு பட்டம் வாங்கணும், உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே நாங்கள்லாம் பிஜியில் வந்துருவோம், நீ ஒரு யூஜியாவது வாங்கக்கூடாதா, ஒரு படினாங்க. நேரத்தில் படிக்கிறது இனிமேல் போயின்னு போய் படித்தேன். எனக்கு படிப்புலலாம் ஆர்வம் உண்டு. ஆர்வம் இல்லாமல்லாம் சொந்தமாக தான் எழுதுவேன், காப்பி அடிக்க மாட்டேன், ஒரு ஆசிரியர் கொடுக்கக்கூடிய ஒரு நோட்ஸ் கூட வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் தான் எழுதுவோம், நானாக ப்ரிப்பேர் பண்ணுவேன். இது இப்படி இருந்தது. அப்போ என்னன்னு தெரியல, நான் அப்பவும் சொன்னேன், வேணாம் இனிமேல் எனக்கு பட்டம் வேண்டாம், பட்டத்தை வந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். சரி, ஒரு சூழ்நிலை வந்து அமைஞ்சு போச்சு. எழுதியாச்சு, பாஸும் பண்ணிட்டேன். அது ஃபெயில் ஆகிருக்கலாம், ஏதோ ஒரு இதில் பாஸ் பண்ணிட்டேன். திருப்பி தொழில் வளர்ந்த உடனே என் பையங்கள்லாம் வந்தாங்க. வந்தோன்னா அரசாங்கத்தில் போய் கேட்கும்போது அவங்க 2 பேரும் தனியாக வியாபாரம் பண்ண. அவங்க சொல்கிறான், போனது உட்கார்ந்த உடனே அந்த அதிகாரி, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வந்து முதல் தலைமுறை பட்டதாரி, நீங்கள் பட்டதாரியா சார்? ஆமாப்பா பட்டதாரி. அப்படி என்ன படித்தீங்க? பிஏ படித்தேன். ஐயோ ஏன் சார் படித்தீங்க?
நீங்க உங்க பையன் 2 பேரும் இன்ஜினியரு, நீங்க பட்டதாரின்னா முதல் தலைமுறை பட்டதாரின்னா அவங்களுக்கு ஊர்பட்ட சலுகை இருக்கு சார் அரசாங்கத்துல. ஆஹா, நம்ம படிச்சது எவ்வளவு தப்பா போச்சு, படிச்சதை பாஸ் பண்ணது அதை விட எவ்வளவு தப்பா போச்சு இல்லையா? அப்போ ஏன் வாழ்க்கையில இப்ப கல்வி நிலையாமை, அப்ப நிலையான ஒரு கல்வியை நான் படிச்ச பொழுது ஒரு சலுகை அங்க டிராப் அவுட் ஆகுது இல்லையா? அப்போ என்ன அது சொன்னாங்க, அது வரும்போது மதத்தை வந்ததுனால போய் சொல்லக்கூடாது. அப்போ மதத்தை வந்து இது பாருங்க, 2 கட்டம் வாழ்க்கை. அன்னைக்கு தெரியாத ஒரு வாழ்க்கை, அன்னைக்கு தெரிந்த பிறகு ஒரு வாழ்க்கை, இதுதான் சிக்கல். அதனால அப்படிலாம் செய்யக்கூடாது. அதுக்கு மதம் கொடுப்பாங்க. அதனால ஒன்றும் சிரமம் இல்லை சொல்றேன். இப்படியே நமக்கு வாழ்க்கையில நம்ம அறிவின் மூலமாக சிந்தனை பண்ணும்போது ஒரு இடத்துல நமக்கு நல்லா தெரியுது, இன்னொரு இடத்துல நமக்கு கஷ்டமா வந்துடும் இல்லையா? அது மாதிரி நிறைய பார்க்கலாம். அப்போ சங்கருடைய மாயையோ நாத்திகனுடைய இயற்கையோ மனம் முடிவாக ஏற்று திருப்தி அடைய போவதில்லை. இப்ப சங்கருடைய மாயாவாதம் எல்லாமே மாயை அப்படிங்கிற வாதமும், நாத்திகம் பேசக்கூடிய இயற்கையை மட்டும் முடிவாக மனம் ஏற்றுக்கொண்டவனுடைய இதுவோ நமக்கு திருப்தி அடைய போவதில்லை. இதை கடந்த ஒன்று இருக்கு, மாயையை கடந்த ஒன்று இருக்கு, இயற்கையை கடந்த வேற ஒரு விஷயம் அங்க இருக்கு. அது அந்த 2மே நிக்கல, நிலை பெறாது. அதாவது நிலையானது இல்லை அப்படிங்கிறார் அப்பா. ஞானம் முதித்து, இது ரொம்ப சிரமமானதான், அப்புறம் இன்னொரு நாள் இது விளக்கமா படிப்போம். ஞானம் முதித்து, உண்மையா என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஆர்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த லைஃப் வேணும் இந்த டிஸ்கஷன் மையத்துல நடக்கணுங்கிற ஒரு இதுக்கு தான் எடுத்துக்கிட்டு ஒரு ஆர்வம் தான். அதனால இது புரியலாம், அப்புறம் புரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு புரிஞ்சுக்கலாம். ஒண்ணுன்னா நமக்கு நிறைய மதம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. அப்படி பிடிச்சி ஒரு நூல் பிடிச்சி போய் பார்ப்போமே, இன்னைக்கு இருக்கிறதுல இருந்து ஒரு ஸ்டெப் மேல போவோமா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான். ஆசைன்னு கூட வச்சுக்கலாம். மையங்கிறது ஒரு என்னை பொறுத்தவரை சுயநலம் சார்ந்ததாக கொடுக்கலாம். நம்ம மையம் வளரணும் அப்படின்னு நினைக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா அப்பா புக்கை இவ்வளவு தூரம் அடிக்கடிக்கு டன் கணக்கில் வச்சுக்கிட்டோம்னா இதுலேருந்து ஒரு வார்த்தை படிப்போமே அப்படிங்கிறது தான். அதனால எல்லாமே நான் படிச்சு நான் புரிஞ்சு கொண்டதா யாரும் நினைக்க வேண்டாம். அப்பாவோட எழுத்து தான் நான் படிக்கிறேன். ஞானம் உதித்து ஜடமே பிரம்மம், பிரம்மமே ஜடம் என்பது போன்ற முடிவு தேவை என்பது சிந்தனையின் லட்சியம். அப்ப நம்முடைய சிந்தனா சக்தி, நம்முடைய சிந்தனை மனிதனானதுனால நம்ம சிந்திக்க தோன்றுது. அறிவு அறிவினால் நம்ம சிந்திக்கிறோம். அப்ப பகுத்து ஒரு தெளிவான சிந்தனைக்கு போகும்பொழுது நம்முடைய பிரச்சனை என்னன்னா, ஜடமே பிரம்மம் இப்படி ஒரு பக்கத்துக்கு பேசுவோம், இன்னொரு பக்கத்துக்கு பிரம்மமே ஜடம். மொத்தம் முன்ன பின்ன வார்த்தையை முன்னால போட்டதை பின்னால போட்டு முடிக்கலாமா? முடிவு தேவை என்பது அந்த சிந்தனை, நம்முடைய சிந்தனையின் லட்சியம். இது நம்முடைய சிந்தனையுடைய ஒரு ஐடியலா இருக்கு. ஞானத்திற்குரிய முடிவு முரண்பாடற்றது. அப்ப ஞானத்திற்கு முரண்பாடாக இருக்கக்கூடாது. ஞானம் வந்துருச்சுன்னா அஞ்ஞானத்துல இதெல்லாம் பேசலாம். ஞானம் வந்த பிறகு அந்த இடத்துல முரண்பாடு இருக்கக்கூடாது. மேல்மனத்தில் வாழும் மனிதனுக்குரியதல்ல அது. அப்ப ஞானத்துக்கு போனோம்னா நாலேஜ், அதுலயே நாலேஜ்ல நிறைய சொல்றாங்க. டிவைன் நாலேஜ் வரைக்கும் போனோம்னா நம்ம மேல் மனத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு சிந்தனையோட பிரிச்சு மாயை தான், இயற்கை தான், ஜடமே பிரம்மம், பிரம்மமே ஜடம் மாத்தி போடுறதெல்லாம் ஞானம் என்று வந்த இடத்துல அது இருக்கக்கூடாது. ஞானத்திற்குரிய ஒரு முடிவு முரண்பாடு இருக்கக்கூடாது. அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஞானம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல முரண்பாடு இருக்கக்கூடாது. இப்ப அன்னைகிட்ட நம்ம ஞானத்தை கேட்டோம்னா அப்புறம் நம்ம கிட்ட முரண்பாடு இருக்கக்கூடாது. அப்படியும் வச்சுக்கலாம். ஏன்னா முரண்பாடுங்கிறது என்ன, அன்னை சொல்லுவாங்களா தரமாட்டாங்களா, அன்னையை நம்பலாமா வேண்டாமா அப்படி இருக்கக்கூடாது. அந்த இடத்துல முரண்பாடு வரக்கூடாது. அன்னைகிட்ட நம்பிக்கை வச்சோம்னா அந்த நம்பிக்கை அப்படியே ஒட்டிடணும், அவ்வளவுதான். அப்புறம் பிச்சுக்கிச்சு எல்லாம் எடுக்கக்கூடாது, ஆல்டர் பண்ணக்கூடாது. அந்த நம்பிக்கைங்கிறது நம்பிக்கையாகவே இருக்கணும். அப்போ ஞானம்ங்கிறது நமக்கு எது கொடுக்கணும்னா முதல்ல முரண்பாடு இல்லாத இடம் ஞானம். மேல்மனத்தின் வாழும் மனிதனுக்குரியதல்ல அது. மேல்மனத்துல மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிற சாதாரண மனிதனுக்குரியது அல்ல. ஏன்னா அவன் துண்டு துண்டா பார்ப்பான், அதான் வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அகந்தையின் வழி செல்லக்கூடியது. உள் மனத்தெளிவை நாடினால் அது கிட்டும். அப்ப வேலை உள்ள இருக்கு. அப்போ உள்ள போய் நம்ம மனத்தெளிவை பார்க்கணும். அப்போ அந்த ஞானம் நமக்கு கிடைக்கும். வாழ்வையும் மனத்தையும் தெளிவுற ஆராய்ந்தால் ஞானம் உதயமாகும். மொத்தம் நம்ம ஆராய்ச்சியில 2ஐயும் கொண்டு வரணும். வாழ்க்கையும் கொண்டு வரணும், நம்முடைய மனதையும் கொண்டு வரணும்.
இது ரெண்டையும் உள்நோக்கி நம்ம ஆராய்ந்தோம்னா அந்த இடத்துல ஞானம்ங்கிறது உதயமாகும். வாழ்வையும் மனத்தையும் தெளிவுற ஆராய்ந்தால் ஞானம் உதயமாகும். அல்லது உள்ளுரை உணர்வில் அவற்றை கருதினால் அவை ஒன்று சேர்வதை காணலாம். இப்ப என்னன்னா, அல்லது உள்ளுரை உணர்வு, நம்ம அகமாகிய ஒரு உணர்வு நெஞ்சில இருக்கு, அந்த உணர்வு வழி போனோம்னா அங்க பார்த்தோம்னா அவற்றைக்கெல்லாம் முரண்பாடு இல்லாம ஒன்று சேர்ந்துடும். உலக நிகழ்ச்சிகள் 1000. இது தனி மனிதன்ல இருந்து உலகத்துக்கு போயிட்டார். உலகத்துல இப்ப என்ன மாதிரி 4 பேருக்குள்ள பிரச்சனை உலகத்துல எவ்வளவோ பிரச்சனை அங்கங்க நடந்துகிட்டே இருக்கு. உலகங்கிறது அப்படிதான். அதனால ஒரு 3 தாங்கிறதெல்லாம் சொல்லி இதுல 3 பிரச்சனை எல்லாம் வலியுறுத்தணும். உலகத்துல அவங்களுக்கு 1000 கஷ்டம். உலக நிகழ்ச்சிகள் 1000. பல முகங்கள் கொண்ட பரம்பொருளை நாம் முகத்தை பார்த்தறிய முடியாது. அப்ப எல்லாத்துலயும் பரம்பொருள் இருக்கு அப்படின்னு வச்சுட்டோம்னா அதுக்கு பல முகம் ஆயிடுது. எல்லாத்துக்கும் முகத்துல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் பரம்பொருள் இருக்கு. அப்போ பல முகம் கொண்ட பரம்பொருளை நான் ஒரு முகத்தை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது இல்லையா? அப்ப இந்த பரம்பொருள் இந்த புஸ்தகத்துல தான் இருக்கு. இந்த புஸ்தகத்துல பிரார்த்தனை சமரமணத்துல இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா இதுவும் அப்பா தான் இருக்காரு, அதுவும் அப்பா தான் இருக்காரு. அப்ப ரெண்டுலயும் அந்த ஞானமான ஒன்று இருக்கு. அப்போ ஒரு முகத்தை வச்சு இன்னொரு முகம் அதான் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அது நமக்கு ஏற்புடையதாக இருக்காது. 1000 முகங்களும் அவனுடையன என்பது தெளிவு தரும். இப்ப இங்க 4 புஸ்தகம் வச்சிருக்கேன்னு வைங்க. இது அரவிந்தன் தத்துவம், இது பிரார்த்தனை சமர்ப்பணம், இது லைவ் டிவைன் ஞானம், இது பரம்பொருள், இது 4 இருக்குன்னு வச்சுக்க. இந்த 4மே அப்பா எழுதுனதுதான். இப்ப கொண்டு வரல ஒண்ணு சொல்றது. இது பிரார்த்தனை சமர்ப்பணம், இது அரவிந்தம், லைவ் டிவைன் ஞானம், பரம்பொருள். 4 கண்டென்ட் வேற, உள்ள இருக்கிற டெக்ஸ்ட் வேற. ஆனா எழுதினது யாரு? மதர் சர்வீஸ் சொசைட்டி அப்பா தான் எழுதியிருக்காரு. எதுல இருந்து எழுதியிருக்காரு? இந்த புஸ்தகம் லைவ் டிவைன்ங்கிற ஒரு புஸ்தகத்துல இருந்து அது பகவான் அவர் எழுதியிருக்காரு. அப்ப இப்படி நம்ம கொண்டு வரலாம். அப்போ அதுக்கு மாற்றி எப்படி நம்ம சிந்திக்கணுங்கிற சொல்லுவாங்க. எல்லாத்துலயும் பலமுகம் இருக்கு, பலமுகத்தையும் நான் ஒண்ணுன்னு எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி அவரே எழுப்புறாரு. எல்லாத்துலயும் பிரம்மம் இருக்கு, எல்லாத்துலயும் பரம்பொருள் இருக்குன்னா அப்ப வேற வேற தானே, சேர் வேற, புக்கு வேற, எல்லாம் வேற வேற தானே இருக்கு அப்படி நமக்கு தோணும். ஆனா எல்லாத்துக்குள்ளேயும் ஒண்ணு காமனா இருக்கிறது எது? பரம்பொருள், அது சக்தி அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வரணும். அப்போ பலமுகங்கள் கொண்ட பரம்பொருளை நாம் முகத்தை பார்த்து அறிய முடியாது. முகத்தை மட்டும் வச்சு நம்ம பகுத்து ஆராய்ந்திட முடியாது, பகுத்தறிவுல கொன்ற முடியாது. 1000 முகங்களும் அவனுடையன என்பது தெளிவு தரும். அப்படி இருக்கிற பல்லாயிரக்கணக்கான முகங்களும் அந்த ஏகனான பரம்பொருள் தான் என்பதை நாம் ஏற்கலாம். அது நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கிறதுங்கிறார். உபனிஷத்து கூறும் பிரம்மம், உபனிஷத் கூறக்கூடிய பிரம்மம். ஏன்னா உபனிஷத் காலத்துலதான் மனம் மனிதன்கிறவன் தோன்றினதான் அப்பா எழுதுறார். அது லைஃப் டிவைன்ல ஒரு கருத்து போல் இருக்கு, அவர் எழுதுறார். வேத காலத்துல அப்புறம் அப்பா கீதை கீதை வந்ததுக்கு பிறகுதான் சைத்திய புருஷன் வந்ததுன்னே எழுதுறார். ஆமா, அதுக்கு பிறகுதான் சைத்திய புருஷன் வந்து. ஆமா, ஒவ்வொருத்தரும் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த இது அவங்க இது மதர் எழுதுறாங்க. அதாவது எல்லா ஞானம் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் அவரால் உண்மையினுடைய பூரணத்தை காண முடியாது. எப்படி யாரையை பார்த்து ரூடர்கள் மாதிரி துணிக்கையை பார்த்துட்டு அவர்களா இருந்துட்டு, தாரை பார்த்துட்டு உலகமா இருந்துட்டு, தவறு பார்த்துட்டு சாகமா இருந்துட்டு சொல்றாங்க. அதனால உபநிஷத்துக்கு அடிப்படையாக தான் துவைத்தம் இருந்தது. ஆத்மா வேற, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேற. தூரத்தினத்துக்கு அடிப்படையாக தான் துவைத்தம் ஒன்று தவிர வேற எல்லாம். உபநிஷத்து அடிப்படையாக தான் சித்தாந்தம் எல்லாம் ஒன்றின் பகுதிகள். உபநிஷத்துலையும் ஏழை அடிப்படையாக தான் அப்பாவோட பகவானோட பூர்ணாத்வைத்தம்.
குருநாத் வேதங்கிற பேரை அவர் கொடுக்கல. ஆனால் சொல்லி வந்து பேர் சொல்லிட்டாங்க. அந்த பூர்ண யோகம்னு சொன்னார். அதனால வந்து எல்லாமே சொல்லி உபனிஷதம் கூறும் பிரம்மம் பிரம்மத்தை பத்தி பேசுறது பிரம்மம் சிருஷ்டியின் அதை வந்து வேதத்துல சேர்த்துறாங்க. ஆமா, வேதங்கிறது பல காலங்கள்ல பல பேருக்கு எழுதணும். அது ஆரம்பத்துல இருந்து கர்ப்பாண்டத்துல இருந்து ஞானாண்டமாச்சு எல்லாத்தையும் வேதாந்தம், வேதத்தினுடைய முடிவு, வேதத்தினுடைய உட்பொருளா இருக்கிறதுக்குரிய முடிவு வந்து வேதாந்தம். அதுதான் உபனிஷத்து. உபனிஷத்து தான் வேதாந்தம். அதுக்கப்புறம் உபனிஷதம் கூறும் பிரம்மம் சிருஷ்டியின் லீலைக்கு பின்னணியில் ஜோதிமயமாய் ஆனந்த ரூபமாய் ஏகனாய் அநேகனாய் நிற்கிறது. எண்ணம் சிந்தனையால் அவனை காணும். ஏகனான பிரம்மம் அநேகனாக காட்சியளிப்பதை சிந்தனை கண்டு மகிழும். உபனிஷதம் கூறும் பிரம்மம் சிருஷ்டியின் லீலைக்கு பின்னணியில் ஜோதியாய் ஆனந்த ரூபமாய் ஏகனாய் அநேகனாய் நிற்கிறது. என்னென்ன பிரிவினை இருக்கோ அவ்வளோத்தையும் சொல்லிடுறார். அவ்வளோ நிற்குது. அப்ப எண்ணம் சிந்தனையால் அவனை காணும். எல்லாவற்றிலும் இருப்பது அவனே. பல முகங்களாக இருக்கிறது யாருங்கிறது கேட்கறத விட எல்லாவற்றிலும் அவன் இருக்கிறான். ஏகனான பிரம்மம் அநேகனாக காட்சியளிப்பதை சிந்தனை கண்டு மகிழும். சிந்தனை காண்றது ஞான யோகம் ஞான யோகத்துல வந்து ஞான யோகங்கிறது விசாரத்தின் மூலமாக என்னன்னு கேள்வி சிந்தனை மூலமா அதை காட்டுறது. ஆனா பகவான் சொல்றது வந்து சிந்தனையை தாண்டி போய் சூப்பர்மேனுக்கு போடுறாரு. திருஷ்டியா நேரடியாவே தெளிவு கொடுக்கிறார். சூப்பர்மேனுக்கு தான் தெய்வம், ட்ரூத் கான்சியஸ்னஸ் தான் சூப்பர்மேன். இப்போ நேரடியாவே எனக்கு தெரியும். அது போகணும். நமக்கு வந்து அறிவோட தான் நிற்கும். அறிவோட தான் வாழப்பது வர நிஷ்டையில் இருக்கக்கூடாது. நிஷ்டையில் இருக்கக்கூடாது. விழிப்பு நிலையில் பார்க்கணும். அகம் விழிப்பு வருது, ஆன்மா விழிப்பு. ஆன்மா விழிப்பு வந்து அந்த அகக்கண் அகக்கண் வந்து பார்க்கணும். புறக்கண் கண்டு பார்த்தாரு அகக்கண். இந்த அகக்கண் விழிப்பு அதுதான் சூப்பர் மைண்ட். நமக்கு 3 மைண்டு, ஓவர் மைண்ட், சூப்பர் மைண்ட். ஓவர் மைண்டுங்கிறது வந்து தெய்வீக மனம்னு சொல்றாங்க. ஒரு நாளில் இருக்கு சித்தி தினம். சித்தி தினம் நவம்பர் 26 அதை வந்து சித்தி தினம் வந்து அன்னைக்கு வந்து ஓவர் மைண்ட் சித்தி கிடைக்கும். கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்க. பரவாயில்ல இருக்காங்க. அதை தாண்டி வந்து சூப்பர் மைண்ட் சித்தி வந்து பகவானுக்கு மட்டும் கிடைத்தது உலகத்துக்கே கொண்டு வந்தாரு 56 வேதம் இறைவனை உலகமாகவும் உலகத்தை இறைவனாகவும் கண்டது. அதற்கு வேறுபாடு தெரியவில்லை. சிந்தனை எழுந்து ஆராய்ச்சியை எழுப்பி உலகம் 2 கூறுகளாக பிரிந்து விட்டது. ஆன்மீகத்திற்குரிய சன்னியாசி ஒருபுறமும் இயற்கையின்றி எதுவுமில்லை என்ற நாத்திகன் மறுபுறமும் நிற்கிறார்கள். இப்படிதான் பிரிகிற இடம் அதுதான். ஒரு பக்கம் ஆன்மீகம், இன்னொரு பக்கம் நாத்திகன். நாமும் அதை ஏற்கலாம். ஏன் ஏற்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒன்று இருக்கு. ஒன்றை ஆராய்ந்து பின் அடுத்ததை கருதலாம். எது ஏற்புடைய முன்னால ஒன்று ஆராயணும், அதற்குள்ள பதில்களை நம்ம கண்டுபிடிக்கணும், அதற்குரிய கேள்வி எழுப்பணும். கேள்வி எழுப்பி இன்னொன்று கொண்டு வருது. ஒன்றை ஆராய்ந்து பின் அடுத்ததை கருதலாம். சிந்தனை இதுவரை தோற்றால், அப்படி சிந்திக்கக்கூடிய சக்தி இதுவரை தோற்றால் அடுத்த கட்டத்தில் வீரியமாக செயல்படும். சிந்தனை வந்து ஒரு கட்டத்துக்கு மேல தோத்துடணும். அப்படி தோல்வி அடைந்தால் அடுத்த கட்டத்தில் சிந்தனை வீரியமா செயல்படும். ஏன்னா ஏன்னு கேள்வி எழுப்பும் பொழுது அடுத்த கட்டத்தில் இன்னும் அதிகமான ஒரு தீவிரம் அதுல இருக்கும். முனைந்து முடிப்பதே சிந்தனையின் பாங்கு. முனைந்து ஒரு முனைப்போல இருந்து அதை முடிக்கிறதா சிந்தனையின் பாங்கு. முடியாது என்பதை அது ஏற்பது அதற்கில்லை. முடியாதுங்கிறதே அதுக்கு கிடையாது. முடியுங்கிறது தான். அதுக்காக அது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. எண்ணத்தின் கற்பனையையும் உணர்ச்சியின் மாயையையும் ஒரு நேரம் சிந்தனை ஏற்றால் சிந்தனைக்கு அவை முடிவல்ல. அதாவது என்னன்னா, கற்பனையான ஒரு இறைவனுடைய உணர்ச்சியால உள்ள மாயையும் அப்படி ஒரு நேரம் சிந்தனை ஏற்றுக்கொண்டால் சிந்தனையால முடிக்கக்கூடிய விஷயம் அல்ல, சிந்தனைக்கும் அப்பாற்பட்டது. சிந்தனையின் ஆதி யாருன்னா பரம்பொருள். இப்ப நம்ம இங்க குறிப்பிடுறது வந்து சிந்தனையுடைய ஆதி பரம்பொருளாகும்.
அப்போ ஒவ்வொன்றும் நம்ம ரிலேட்டட் வித் த பரம்பொருள். பரம்பொருள்லேருந்து நம்ம ஒவ்வொன்றையும் ரிலேட் பண்ணாதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பலமுகமா உள்ள இறைவன் பார்க்கறதுக்கு, இறைவனே எல்லாத்துலையும் இருக்கான்னு பார்க்கறது நமக்கு ஈஸி. பல முகங்கள் கொண்ட இறைவனை நம்ம வந்து பல முகங்களாக பார்த்தோம்னா சந்தேகம் வந்துடும். ஒரே முகமான இறைவனாக நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம்னா அங்க இறைவன் மட்டும் நமக்கு தெரிவார். சிந்தனையின் ஆதி பரம்பொருள் நாத்திகனின் கருவியாக செயல்பட்டாலும் சிந்தனை தன் ஆதியை மறப்பதில்லை. உலகத்தில் தான் சஞ்சாரம் செய்யும் பொழுது திரைமறைவில் தன் பின்னால் இறைவன் இருப்பதை அது உணரக்கூடியது. எப்படி? சிந்தனையின் ஆதி பரம்பொருள் நாத்திகனின் கருவியாக செயல்பட்டாலும் அந்த மாதிரி அந்த பரம்பொருளை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமான நாத்திகனுடைய வாதத்தை ஏற்றாலும் சிந்தனை தன் ஆதியை மறப்பதில்லை. சிந்தனையின் ஆதி பரம்பொருள் தான், பரம்பொருள்லேருந்து வந்ததுதாங்கிறது நம்முடைய சிந்தனையானது மறக்கிறது இல்லை. நம்ம அன்கான்சியஸா இருப்போம். அதுக்கு உதாரணம் 19 வயசு வரைக்கும் பரமநாஸ்திகனா கடவுள் என்னையே வச்சு முரண்பாடு தியான மையம் நடத்திருக்கிறாங்க. அது போல இருக்கு. அன்னைக்கு வந்து இந்த நாஸ்திகனா வச்சதும் இதுதான். ஏன்னா அதனாலதான் வந்து மூட நம்பிக்கை உள்ள வர முடியுது. அன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் மரபுகளே உடம்புலையாக காரணம் அது இருக்கு. நாஸ்திகனா இருந்தாலும் என்னால நடத்த முடியுது. நாஸ்திகனா இருக்குது. அந்த அடுத்த நிலை வந்து அறிவோட நிற்காம அந்த அறிவுக்கு மேல உள்ளதுக்கு வரணும்னு வந்தாரு. உலகத்தில் தான் சஞ்சாரம் செய்யும் பொழுது திரைமறைவில் தன் பின்னால் இறைவன் இருப்பதை அது உணரக்கூடியது. அப்படியான பரம்பொருள் வந்து நம்முடைய சிந்தனைக்கும் பின்னால் இருக்காங்க. ஆனா நம்ம சிந்திப்பதில்லை, அவ்வளவுதான். அதுக்கு பின்னால பரம்பொருள் இருக்கு. இது எப்படிங்கிறத கேட்கிறார் அவர். தாகூர், ரவீந்திரநாத் தாகூரை சொல்றார். தாகூர் மகரிஷி தேவேந்திரர் மகன். அவருடைய அப்பா வந்து மகரிஷி தேவேந்திரர். ஆமா, அவங்க அப்பா. கீதாஞ்சலி பாடியவர் ரவீந்திரநாத் தாகூர். கீதாஞ்சலி பாடியவர், நோபல் பரிசு பெற்றவர். அதனால ஒரு நோபல் பரிசு, பெரிய போயட், நோபல் பரிசு பெற்றவர். ஆனால் ஆங்கில நாகரிகம் தலை தூக்கிய காலமாதலால் இவ்வளவும் பெற்றார் அவர். எதுலையும் மகரிஷி தேவேந்திர மகன், கீதாஞ்சலிங்கிறது அந்த பாட்டு அவர் தான் இயற்றினார், நோபல் பரிசு வாங்குறார், எல்லாம் செய்கிறார். ஆனால் ஆங்கில நாகரிகம் தலை தூக்கிய காலமாதலால் அந்த நேரம் வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப உச்சத்தில் இருக்கு. எல்லாருமே வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு நமக்கு ஒரு மோகம், மேற்கத்திய கலாச்சாரம். ஏன்னா ஆங்கிலேயன் வந்தனால அதை பார்க்கும்பொழுது நம்மகிட்ட இல்லாத ஒண்ணு அவங்ககிட்ட தென்பற்றணும், நமக்கு ஒரு ஆர்வம் வருது, அவ்வளவுதான். நோபல் பரிசு பெற்றவர். காலமாதலால் தாம் மதத்தை பற்றி எழுதிய நூலை, அவர் மதத்தை பற்றி ஒரு நூல் எழுதினார், எழுதிய நூலை ரிலிஜன் ஆஃப் மேன் என்று தலைப்பிட்டார். மதத்தின் மனிதன், ரிலிஜன் ஆஃப் மேன் என்று தலைப்பிட்டார். அப்படி இருந்தவரும் ஆங்கில நாகரிகம் தலை தூக்கிய காலமாதலால் தாம் மதத்தை பற்றி எழுதிய நூலை ரிலிஜன் ஆஃப் மேன் என்று தலைப்பிட்டார். ஆங்கிலத்திலே போட்டார். ஆனா அவருடைய படைப்பு பூராவுமே நோபல் பரிசு பெற்ற படைப்பெல்லாம் பெங்காலி, நம்ம இதுல இருந்தது. ஆனா அவர் எழுதின புஸ்தகம் வந்து ஆங்கிலத்துல அந்த இது பாதிச்சுன்னு எழுதுறாரப்பா. நோபல் பரிசு பெற்ற, ஆனால் ஆங்கில நாகரிகம் தலை தூக்கி நேரம் தலை தூக்கி இருந்தனால அதனுடைய ஒரு இன்ஃபுளுயன்ஸ் இருக்குங்கிறார். ஐன்ஸ்டீன் விஞ்ஞான மேதை, எல்லாருக்குமே தெரியும். ஐன்ஸ்டீன் விஞ்ஞான மேதை. அவர்கள் சந்தித்த பொழுது யாரு? ஐன்ஸ்டீனும் டாகூரும் சந்திக்கிறாங்க. ஐன்ஸ்டீன் வந்து விஞ்ஞான மேதை, இவர் ஒரு பெரிய, டாகூர் வந்து ஒரு பெரிய கவி, போயட், நோபல் பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கார். ரெண்டு பேரும் சந்திக்கிற நேரம் உங்கள் கொள்கையின் கரு என்ன என்றார். ஐன்ஸ்டீன் அவரை பார்த்து கேட்டார், உங்களுடைய கொள்கை இருக்குல்ல, உங்களுக்கு அந்த கொள்கையினுடைய மூலாதாரமான அந்த கிஸ்ட் என்ன, அதனுடைய கரு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். என் மதத்தின் மையம் மனிதன் என்றார் தாகூர். என்னுடைய மதத்தின் மையம் மனிதன் என்றார் தாகூர். அப்படியானால்
உடனே அவர் சொல்றார், ஐன்ஸ்டீன் சொல்றார், என் மதத்தின் மையம் மனிதன் என்றார் தாகூர். அப்படியானால் உங்களை விட எனக்கு அதிக தெய்வ நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொல்றார். ஐன்ஸ்டீன் வந்து விஞ்ஞானத்தை நம்புறவர். அவர் நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா உங்களை விட அதிகமான தெய்வ நம்பிக்கை எனக்கு இருக்கு. தெய்வம் மையம் இல்லாத மதத்திற்கு ஜீவன் இல்லை என்றார் ஐன்ஸ்டீன். தெய்வத்தை மையப்படுத்தாத மதத்திற்கு ஜீவன் இல்லை. ஏன்னா இவர் எழுதினது என்ன? ரிலிஜன் ஆஃப் மேன், மதத்தின் மையம் மனிதன் அப்படின்னு இவர் எழுதுறார். ஆனா ஐன்ஸ்டீன் என்ன சொல்றார்? அவர் வந்து விஞ்ஞானி, நாத்திகவாதி, தெய்வத்தை மறுக்கிறவர். அவர் என்ன சொல்றார்? தெய்வம் மையம் இல்லாத மதத்திற்கு ஜீவனே இல்லை. ஆக மொத்தம் ஒரு மதம்னு வந்துட்டா அதுக்கு ஒரு தெய்வம் இருக்கணும். அது இல்லாத போது அதுக்கு ஜீவனே இல்லைன்னு இவர் சொல்றார். அப்ப ரெண்டு பேருக்குள்ள முரண்பாடா அப்பா சொல்றாரு. நம்பிக்கிறீர்கள் தெய்வம் மையம் இல்லாத மதத்துக்கு ஜீவன் இல்லை என்றார் ஐன்ஸ்டீன். அவர் சிந்தனையின் சிகரம். யார்? ஐன்ஸ்டீன் வந்து சிந்தனையின் சிகரம். இவரோட சிந்தனை அதிகங்கிறார் அப்பா. ஆனால் சிந்தனையை கடந்த நிலையில் உள்ளதை மறப்பதில்லை. ஆனால் சிந்தனையை கடந்த ஒரு நிலையும் இருக்கு என்பதை மறப்பதில்லை. 1946 இன்னும் கொஞ்சத்தோட இதை நிறைவு செய்கிறேன். இனிமே இது வந்து அடுத்த இதில் நம்ம பார்க்கலாம். 1946 கல்கத்தாவில், ஏன்னா ஒரு உதாரணமாக அப்பா சொல்றதை நம்ம கேட்டு கொஞ்சம் நூல் விளங்குவதற்கு நமக்கு அதனுடைய சாரம் கிடைக்கும். அதனால தான் சொல்றேன். 1946 அதாவது நம்ம ஒரு வருடம் 47 சுதந்திரம், 46 கல்கத்தாவில் பெருங்கலவரம். அந்த கலவரம் என்ன ஆச்சுன்னா போலீஸ் அடக்கியது. அந்த கலவரத்தை வந்து போலீஸ் வந்து அடக்கிடுறாங்க. பவரை யூஸ் பண்ணி அந்த பெரிய ஒரு கலவரத்தை 1946 போலீஸ் வந்து பிரிட்டிஷ் போலீஸ் வந்து அடக்கிடுறாங்க. அடக்கி அந்த இடத்துல அமைதியை கொண்டு வந்துடுறாங்க. சட்டத்தை நிலைநிறுத்திடுறாங்க. சட்டம் ஒழுங்கு நிலைநிறுத்துறாங்க. அப்ப இந்த ஐஜி வந்து சொல்றார், பெருமிதத்துடன் போலீஸ் சேவையை விவரித்தார். அந்த ஐஜி வந்து போலீஸுடைய சர்வீஸ் நாங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா எங்களுடைய பவரை பார்த்தீங்களா, நாங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு கொண்டு இந்த நிலைநாட்டு இவ்வளோ பெரிய கலவரத்தை தடுத்துட்டோம். அது வந்து எங்களால் முடியுது பார்த்தீங்கன்னா, எங்களுடைய போலீஸ் படை வந்து அந்த அளவிற்கு காவல் படையெல்லாம் சொன்னார். சரி, இது 1950. அடுத்த 6 மாதத்தில் போலீஸ் இராணுவம் உள்பட செயலற்ற பின் 6 மாதத்துல என்னாச்சு? போலீஸ் இராணுவம் உள்பட எல்லாமே செயலற்று போயிட்டு, செயலற்று போனதுக்கு பிற்பாடு நிலைமை மீறியது. திருப்பியும் 1946 அப்புறம் இந்த போலீஸ் இராணுவம் எல்லாம் செயலற்ற, நம்ம சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி நிலைமை நம்ம கையை விட்டு மீறுது கலவரத்துல. அப்ப என்னாச்சு? போலீஸ் இராணுவம் எல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கு, இந்த போலீஸ் அதிகாரி பிரிட்டிஷ் அதிகாரி ஐஜி சொன்ன மாதிரி ஒன்றும் நடக்கல. என்ன நடந்தது? கலவரம் நின்றுது. எப்படி வந்ததுன்னா மகாத்மா வந்தார், சிம்பிளா முடிச்சார். அப்பா மகாத்மா வந்தார். எல்லாரும் தடுத்தாங்க, போகாதீங்க, ரொம்ப ஆபத்துனாங்க. இல்லை அப்படி ஒன்று நான் ஒத்துக்க மாட்டேன்னு மகாத்மா துணிச்சலா, நான் எது நடந்தாலும் போறேன்னு அங்கே போறார். மகாத்மா வந்தார். வந்தவுடனே கலவரம் அடங்கிடுச்சு. இப்ப மகாத்மாட்ட என்ன பவர் இருந்தது? போலீஸ் இருந்தா, ராணுவம் இருந்தா, லத்தி இருந்தா, துப்பாக்கி இருந்தா ஒண்ணும் இல்லை. மகாத்மாங்கிற ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையில ஒரு கலவரம், இவ்வளவு போலீஸோட போய் அங்க நிலைநாட்டினதை ஐஜி பெருமையா சொல்றார். ஆனா ஒரு ஒரு இடுப்புல ஒரு துணியோட, ஒத்த துணியோட ஒருத்தர் போறாரு கிழவன், ஹாஃப் நேக்கட் பக்கீர், கையில எதுவும் கிடையாது, ஊன்ற கைதான், அவர்கிட்ட துப்பாக்கி குண்டு எதுவும் கிடையாது, சீருடை எல்லாம் ஒன்றும் இல்லை, மீசை இதெல்லாம் முறுக்கு மீசை எல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படுற தோற்றமும் இல்லை அவருக்கு. வந்து ஹூன்னு ஒரு காத்தடிச்சா அவர் ஓடிடுவார். அதுதான் சொல்றார். அப்ப அவருக்கு என்ன பயம்? மகாத்மா வந்தார், கலவரம் அடங்கியது. அதே ஐஜி இது இராணுவத்தால் அல்ல, ஒரு மனிதனால் நடந்தது என்றார். அதே ஐஜி முதல்ல என்ன சொன்னார்? நாங்க தான் ஃபோர்ஸ், நாங்க தான் பவர், நாங்க எல்லாத்தையும் வச்சு சட்டம் ஒழுங்கு. அதே ஐஜி பிற்பாடு என்ன சொல்றாருன்னா, இது இராணுவத்தாலாம் அடக்க முடியாதுப்பா, ஒரே ஒரு மனிதன் வந்தார், அடக்கிட்டார் என்றார். அளவு கடந்த ஆர்ப்பாட்டத்தின் பின் இதுதான், இந்த இடம் தான், இதுதான் கருத்து. இப்ப ஞானம் அஞ்ஞானம், இப்ப ஞானம் எப்படி இருக்கும், அஞ்ஞானம் எப்படி இருக்கும், இதை ஓரளவு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த அப்பா சொல்ற கருத்தை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கு போகலாம். இதுக்கு பலம் இருக்கா? நாத்திகத்துக்கா ஆன்மீகத்துக்கா பலம் அப்படின்னு பார்த்தா ரெண்டையும் கடந்த ஒன்று இருக்கு. அது என்னது?
அளவு கடந்த ஆர்ப்பாட்டத்தின் பின் இதான் தத்துவம். அளவு கடந்த ஆர்ப்பாட்டத்தின் பின் அமைதியான ஆன்மா ஆண்டவனாக இருப்பதை நாம் உணர முடியும். அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு? ஆர்ப்பாட்டம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்ப எதுக்கு பலம் அதிகம்? அமைதியான ஆன்மா அந்த இடத்துல ஆண்டவனா பரம்பொருளா வந்து இருக்கிறதை நாம் உணர முடியும். செயல்பட்டது இவ்வளவு இருந்து செயல்பட்டதுங்கிறது உண்மை, இவ்வளவு இல்லாம செயல்பட்டதுங்கிறது உண்மை. ஆமத்தான் நம்ம என்னுடைய சாய்ஸ் வந்து பகவான் அன்னையும் யாரையும் அவங்களுடைய சுதந்திரத்திலேயோ அவங்களுடைய செயல்பாட்டிலேயோ குறுக்கிடுறது இல்லை. எல்லாமே அவங்கவுங்க சாய்ஸுக்கு போங்கன்னு தான் அவங்க சொல்லுவாங்க. இப்படிதான் இதுக்கு சட்டமானு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. உனக்கு எந்த வழி பிடிக்குதோ நீ போ. ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை போய் நின்னோம்னா அந்த இடத்துல என்னவோ அதை செஞ்சு கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அப்போ ஒரு முடிவுக்கு வர வேண்டிய இடத்துல இந்த நிலையில இருக்கும். அப்போ ஜடத்தை ஆராயும் விஞ்ஞானம், அப்ப ஜடமான மேட்டர் ஆராயும் விஞ்ஞானம் முடிவை கண்ட திருப்திப்படலாம். இப்படி ஒரு வகையில ஜடமும் வந்து அவங்களுடைய ஆராய்ச்சி விஞ்ஞானத்தின் மூலியமா உள்ளதை கண்டு அவங்க ஒரு திருப்தி அடைஞ்சு கொள்ளலாம். தேவலாம், நம்மளும் தேவலாம், இன்னும் ஒரு திருப்திக்கு வரலாம். சச்சிதானந்தத்தை எட்டிய தவசி ஆன்ம திருப்தி அடையலாம். அந்த பக்கமும் எதிர்முனையில அப்ப சச்சிதானந்தத்தை எட்டிய தவசியும் ஆன்ம திருப்தி அடையலாம். இடைப்பட்ட தத்துவங்கள் இந்த அளவும் அறிவை திருப்தி செய்ய முடியாது. இப்ப அதான் விஷயம். இப்படி இவங்களை வச்சு விஞ்ஞானியும் அவங்களுடைய நாத்திகவாதியும் அவங்கள வச்சு திருப்திப்பட்டுக்கலாம், சன்னியாசியும் அவங்களுடைய வார்த்தையை திருப்திப்படலாம். இப்ப பூர்ண யோகி இதை கடந்து இதை வந்து ஒரு ஒற்றுமையை கொண்டு வரணும், இந்த இடத்துல ஒரு சுமூகத்தை கொண்டு வரணும். அப்படிங்கிற இடத்துல பார்க்க போனா இடைப்பட்ட தத்துவங்கள், இப்படி இடைப்பட்ட இவ்வளவு நாள் சொல்லக்கூடிய தத்துவங்கள் இந்த அளவும் அறிவை திருப்தியை செய்ய முடியாது. அறிவுங்கிறத மேற்கொண்டு கேள்வி எழுப்பி கொண்டுதான் இருக்கும். அதான் சொன்னது, அறிவு மூலமா திருப்தி செய்ய முடியாது. நாளைக்கே இதை கடந்த இன்னொன்று நிகழும். அப்படிங்கிற இடத்துல நிறுத்தி இனிமே இந்த அறிவை கடந்த திருப்தி என்னங்கிறத எதிர்வரும் காலத்துல நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். மீண்டும் ஒரு முறை என்னுடைய ஆத்மார்த்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். என்ன சார் அணைக்கணுமா? இது வேணுமா?